ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னையிலேருந்து நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இதோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு கேங்ஸ்டர் இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது. அதாவது படித்து ஒரு டிகிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவனோட சுச்சுவேஷனில் அது அவனால் சரியாக பண்ண முடியல. அந்த நேரத்தில் எதிர்பார்க்காத வகையில் ஒரு ஹைஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோட உடம்புக்குள்ளே இவன் மாறி போயிடுறான். ஸோ எப்படி இவன் இந்த மாதிரி கூடு விட்டு கூடு பாஞ்சான், அதுவும் இல்லாமல் அவன் அப்படி போனதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டோட உடம்புல இருந்து என்னென்ன கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறான், அது எல்லாத்தையுமே தாண்டி அவன் அந்த ஸ்டூடெண்ட்டோட உடம்புல இருந்து படிக்கவும் ஆரம்பித்து ஒரு டிகிரியையும் வாங்கினானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காமெடி, அதே சமயம் கொஞ்சம் த்ரில்லாவும் கொண்டு போயிருப்பாங்க. ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்கும் லைக் பண்ணிருங்க, அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்க்கு ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சிருக்காரு. ஸோ அதனால அந்த ஸ்டூடெண்ட்டும் குறிப்பிட்ட ஒரு டைமுக்குள்ள அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் எழுதிட்டு இருக்காரு. கடைசியா பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டும் முடிஞ்சிச்சு. அந்த டீச்சர் பாத்தீங்கன்னா அவர் எழுதின அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி டிக்கு போட்டுட்டு இருக்காரு. நிறைய தப்பு தான் வாங்குறாரு. அதனால ஒரு மாதிரி அடிக்க கூட செய்யறாரு. ஏன்டா உனக்கு ஒண்ணுமே தெரியாதா, எப்ப பாரு ஏன்டா இப்படி கம்மியாவே மார்க் வாங்கிட்டு இருக்க, ஒரு 1வது 2வது படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட இந்த டெஸ்ட்ல உன்னை விட அதிக மார்க் வாங்குவாங்கடா, நீ எல்லாம் ஏன்டா உயிரோட இருக்க, எருமை கழுத வயசாயிருச்சு, இப்போ வரைக்கும் உன்னால ஒரு டெஸ்ட்டை கரெக்டா எழுத முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் டைம் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன், எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பும்போது ஆமா ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் கூட கரெக்டா ஆன்சர் பண்ண தெரியல, இந்த துறைக்கு எப்படி பெரிய வேலை இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அந்த டீச்சர் திட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா பின்னாடி டோர் ஓப்பன் ஆகுது. அப்பதான் அந்த டீச்சருக்கே ஒரு விஷயம் தெரியுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவன் தான் அந்த பெரிய கேங்ஸ்டரு. ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவனுக்கு வந்து படிக்கணும், படிச்சு ஒரு டிகிரி வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. அதனால தான் இந்த டீச்சர் கிட்ட திட்டெல்லாம் வாங்கிட்டு படிச்சுட்டு இருந்திருக்கான். பட் இருந்தாலும் குருநாதர் இந்த படிப்பு விஷயத்துல என்ன சொன்னாலும் அவர் எதுவுமே பண்ண மாட்டான். டேய் தம்பி, என் குருநாதனை பார்த்து சேஃபா வீட்டுக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது அவனும் ஒரு மாதிரி பயந்துட்டு இல்ல நான் தனியாவே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமேட்டு நம்ம கேங்ஸ்டர் அவனுக்கு ஒரு வேலை இருக்கிறதா சொல்லியிருப்பான்ல, அது என்ன வேலை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க டீம்லயே இருந்த ஒருத்தன் இவங்களே ஏமாத்திட்டு போயிருப்பான். அதனால அந்த துரோகியை பிடிச்சிட்டு வர சொல்லியிருப்பான் போல. அவங்களும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படியே அவனை மிரட்டிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த டீச்சர் போயிட்டு இருந்து பாருல, அவரை பிடிச்சி வச்சுட்டு இவன் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். இப்போ என்ன உயிரோட போகவில்லைன்னா நான் இவரை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது டே யாரும் பக்கத்தில் வராதிங்க, இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அவன் பக்கத்தில் போக உடனே அவனும் அந்த குருநாதனை விட்டு கத்தி வச்சு நம்ம கேங்ஸ்டரை மிரட்டிட்டு இருக்கான். அவனே நீ பக்கத்தில் வந்தீங்கன்னா அவனை போட்டு தள்ளிடுவேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம கேங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த கத்தியவே கையில் பிடிச்சிடுறாரு. கை கிழிச்சிருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வலி எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு அவனை போட்டு பொழந்து கட்டிடுறாரு. டேய் இவனோட கதையை முடிச்சிருங்க, இந்த மாதிரி நம்பிக்கை துரோகிலாம் நம்ம வச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிடுறானுங்க இவரோட அடியாட்கள்லாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு நடுவில் நம்ம டீச்சர் வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்திருப்பார் போல. அதனால அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் இப்போ அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வெளியில் வந்துட்டு இவங்களும் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம கேங்ஸ்டருக்கு ரொம்பவே க்ளோஸாக இருக்கக்கூடிய 2 பேர்னா இவங்க 2 பேர் மட்டும்தான். ஒரு டிரைவர், இன்னொருத்த வந்துட்டு அல்லக்கை மாதிரி இருப்பான். ஸோ 2 பேருமே நம்ம கேங்ஸ்டருக்காக உயிரை கூட கொடுப்பானுங்க. அந்த அளவுக்கு விசுவாசிங்க. அப்போ அந்த டிரைவர் இருக்கான்ல, அவன் என்ன சொல்றானா, பாஸ் எனக்கு கொஞ்சம் படிக்க தெரியும், நான் வேணா உங்களுக்கு எதனா சொல்லி தரவா, நீங்க அந்த புக்கை ஏதோ படிச்சுட்டு இருக்கீங்களா, அதுல ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை கொடுங்க, நான் வேணா படிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா சரி இந்தா படி பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அவரும் கொடுக்குறாரு. அப்புறம் வாங்கி இவனும் படிக்கிறான். ஆனா இவனும் பாத்தீங்கன்னா கரெக்டாக ப்ரொனன்சியேஷன்லாம் பண்ண மாட்டான், கொஞ்சம் தப்பு தான் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு பாஸ்ன்னு சொல்றாரு, உனக்கு நானே பரவாயில்ல போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஐயோ பாஸ் நீங்களாம் எழுத்து கூட்டி படிக்கிறதுக்குள்ளேயே ஒரு நாள் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு செம்மையா கோவம் வந்துடுது. அப்படியே கால் எடுத்து மூஞ்சில் அடிச்சிட்டு இருக்காரு, வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கேங்ஸ்டர் வந்துட்டு அவனுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாஸை போய் மீட் பண்ண போறான். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட போயிட்டு எல்லாத்தையுமே நம்ம கேங்ஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நம்மளோட கேங்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் பக்கத்து கேங்குக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டே இருக்கானுங்க, இவனுங்க எல்லாருமே நம்பிக்கை துரோகிங்க, நம்மளே ஏமாத்திட்டு போறானுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது சரி விட்ரா, ஒரு கேங்னா அப்படிதான் இருப்பானுங்க, நமக்கு லாயலா இருக்கவனுங்க நம்ம கூடவே இருக்கானுங்களா, அது போதும். ஆமா நீ ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு இருந்தியே, அது என்னாச்சு, நல்லா படிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது படிச்சுட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். சரி அது என்னன்னு பார்த்து சீக்கிரமா பாஸ் பண்ணு, உனக்கும் வேற படிச்சு ஒரு டிகிரி வாங்கணும்னு ஆசையா இருக்குது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் ஓகே பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டு பாஸ் கிட்ட பேசி முடிச்சுட்டு வெளியே வந்தவன் அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் அப்செட்டா இருக்க மாதிரி தெரியுது. லாஸ்டா அந்த பாஸ் இவங்கிட்ட அப்படி என்ன சொன்னாருன்னு தெரியல. வெளியே வந்த உடனே நீங்க யாருமே என் கூட வர வேணாம், நான் மட்டும் தனியா டிரைவ் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கார் எடுத்துட்டு போயிடுறாரு. அப்படி போகும்போது தான் கடைசியா அவனோட பாஸ் இவங்கிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஆக்சுவலா இவனுக்கு வந்து அந்த ஸ்டடீஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, ஒரு டிகிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அவனோட பாஸ்க்கு சுத்தமா பிடிக்கல போல. ஒரு கேங்ஸ்டரா இருந்துட்டு இதெல்லாம் நமக்கு தேவையாடா, இதெல்லாம் நீ கண்டினியூவா பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஒழுங்கா நம்மளோட வேலையை மட்டும் பாரு சரியா, நம்மளோட ஆளுங்க எல்லாருமே கூட்டிக்கிட்டு அந்த ஆப்பனன்ட் கேங்கை எப்படியாவது அழிக்கிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ஆப்பனன்ட் கேங்கை அழிக்கணும் அப்படின்னு சொன்னது கூட ஓகே, ஆனா அதுக்காக ஸ்டடீஸை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொன்னது தான் நம்ம கேங்ஸ்டரால ஏத்துக்க முடியல. அதை பத்தி யோசிக்கிறதுக்காக தான் தனியா வண்டி எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ அப்போன்னு பார்த்து அந்த ஹைவேஸ்க்கு மேல ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜில் இருந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு அப்படியே தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. டே தம்பி என்னடா பண்ற, இருடா டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரும் தடுக்கிறதுக்காக பக்கத்துல வந்துட்டு இருக்கும்போது ஒரு ட்ரக் வேற அதே பக்கமா வருது. ஐயோ ட்ரக் வேற வருது, இவன் வேற
கீழே குதிக்கிற மாதிரி இருக்கான். டேய் தம்பி இருறா அப்படின்ற மாதிரி கத்திட்டே இருக்கும்போது அவன் பாத்தீங்கன்னா குதிச்சிடறான். சரி இருந்தாலும் ட்ரக் வரதுக்கு முன்னாடி எப்படியாவது அவனை பிடிச்சி இந்த பக்கம் தூக்கி போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேங்ஸ்டரும் அங்கேயே இருக்கான். கடைசியா பாத்தீங்கன்னா பிடிச்சி தூக்கி போட்டுறான். அந்த ட்ரக் போயிடுச்சு அவங்களை கிராஸ் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையன் அப்படியே மயக்கமான நிலைமையில இருக்கான். இந்த பக்கம் அந்த கேங்ஸ்டர் வந்து கண் முழிச்சிட்டான். அப்படியே அந்த பையனுக்கு என்னாச்சு, அவன் உயிரோட இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஹைவேஸ்ல போயிட்டு இருந்த இன்னொரு வண்டி வந்துட்டு அப்படியே அந்த கேங்ஸ்டரை அடிச்சு தூக்கிடுது. ஸோ அவ்வளவுதான், அந்த கேங்ஸ்டரோட கதை முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையன் அப்படியே கண் முழிக்கிறான். கண் முழிச்சு கண்ணாடியில பார்க்கும்போது ஐயோ என்ன நல்ல வேலை அந்த சின்ன பையன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பையனே பேசிட்டு இருக்கான். ஆனா என்ன இது கண்ணாடி மாதிரி தெரியுது, ஒரு நிமிஷம் இரு, நான் இப்போ இந்த சின்ன பையன் மாதிரியா இருக்கேன், இது கனவா இல்ல ஏதோ நான் மண்டைக்கிண்ட குழம்பி பார்த்துட்டு இருக்கேனா அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் தெரியுது ஆக்சுவலா இப்போ அந்த சின்ன பையனோட உடம்புல அந்த கேங்ஸ்டர் இருக்கான். அதனால தான் அப்படியே ஒரு மாதிரி குழப்பத்தோட அவனையே பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இது வாய்ப்பே இல்லை, இது கனவா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது வெளியில வேற சத்தம் கேக்குது. அது என்னன்னா அந்த கேங்ஸ்டரோட அடியால அப்புறம் அந்த டிரைவர் இருக்காங்கல்ல, அவனுக்கு 2 பேர் தான் வந்து கத்திட்டு இருக்காங்க. எங்களோட பாஸ் இறந்து போயிட்டாரு, அதுக்கு உள்ள படுத்துட்டு இருக்கான் பாரு ஒருத்தன், அந்த பரதேசி தான் காரணம், அவனை காப்பாத்த போய் தான் என்னோட பாஸும் செத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த சின்ன பையனோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த கேங்ஸ்டரே டோரை ஓபன் பண்ணிட்டு வரான். ஏய் எப்படா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த டிரைவர் என்னன்னா கோவத்துல அடிச்சிடறான். ஏன்டா பண்ணாடா, என் பாஸை கொண்டதும் இல்லாம இன்னும் ஃப்ரெண்ட்லியா வந்து எங்ககிட்ட கான்வர்சேஷனா பண்ற நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க, நான் இங்க தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பானா. டேய் என்னடா உளறிட்டு இருக்க, அடிப்படத்துல மண்டை கிண்ட குழம்பிடுச்சா என்ன, என் பாஸை வந்து பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபியூனரல் நடக்கிற இடத்துக்கு கொண்டு போறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இறுதி சடங்குலாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கேங்ஸ்டருக்கு. ஸோ இப்போ இந்த சின்ன பையனோட உடம்புல நம்ம கேங்ஸ்டர் வந்து உயிரோட இருக்கிறானா, அப்ப அந்த கேங்ஸ்டரோட உடம்புக்குள்ள அந்த சின்ன பையன் போயிருப்பான். அதனால அந்த சின்ன பையன் வந்துட்டு அந்த கேங்ஸ்டரோட உடம்புல இறந்துட்டான். ஆனா இப்போ இந்த பையனோட உடம்புல நம்ம கேங்ஸ்டர் வந்துட்டு உயிரோட தான் இருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி கேங்ஸ்டரால ஏத்துக்க முடியல, எப்படி நான் உயிரோட இருக்கும்போதே எனக்கு இப்படி இறுதி சடங்குலாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கிளச்சிட்டு இருப்பான். டேய் ஒன்று நாங்கள் இப்போ இந்த இடத்துக்கு எதுக்கு கூட்டு வந்தோம், எங்க பாஸ் இறந்து போனதுக்கு அவர்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி தான் கூட்டு வந்தோம், ஆனா நீ என்னன்னா இப்போ இங்க இருக்கிறதெல்லாம் கிளச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவனை திட்டிட்டு இருக்கும்போது நம்ம கேங்ஸ்டரோட அந்த பெரிய பாஸ் இருப்பார்ல, அவர் பாத்தீங்கன்னா டேய் விடுங்கடா அந்த பையன் போட்டோம் விடுறா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து வேக வேகமா போறான். எதுக்காகனா அந்த இறந்து போன கேங்ஸ்டரோட உடம்பு இருக்குல்ல, அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் மார்ச்சுரிக்கு போறான். எதுக்காகனா ஒருவேளை அந்த இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் நம்ம பாடியோட நம்ம டச் ஆனோம்னா மறுபடியும் அந்த சோல்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி தான் அந்த மாதிரி போயிருப்பான். ஆனா அவனோட பாடியை ஆல்ரெடி ஃப்ரீசர்ல வச்சு ரொம்பவே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே கையெல்லாம் தொட்டு பார்த்தாலே செம்ம ஜில்லுன்னு இருக்கு. ஸோ கண்டிப்பா நம்மளால இப்போ பாடியை மாத்திக்க முடியாது, ஏன்னா இறந்து போயிடுச்சு என்னோட பாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேங்ஸ்டரும் முடிவு பண்ணிட்டான். இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை, எனக்கு தெரியாது, நான் எப்படியாவது மறுபடியும் என்னோட உடம்புக்குள்ள போகணும் சார், தயவு செஞ்சு இவனை எப்படியாவது உயிர் பழக்க வைங்க, நான் இவனுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லும்போது தம்பி என்னப்பா அதிகமாக படம் பாப்பியா, அந்த மாதிரிலாம் எப்படிப்பா ரியல் லைஃப்ல நடக்கும், லூச்சு மாதிரி பேசிட்டு இருக்காத போப்பா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இவனை ஹீரோனே கூப்பிடலாம், இந்த கேங்ஸ்டர் தான் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் இன்னொரு ஐடியா பண்றான். அது என்னன்னா மறுபடியும் நம்ம தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணலாம், அப்படி பண்ணும்போது என்னோட சோல் மறுபடியும் என்னோட பாடிக்கே போக வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் பாத்தீங்கன்னா அதே பிளேஸ்ல இருந்து அப்படியே அந்த சின்ன பையனோட உடம்புல இருந்து குதிக்கிறான். குதிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வேன்லயே குதிச்சிடறான் போல. அப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண் முழிக்கிறான். முழிச்ச உடனே கண்ணாடி எங்க, நான் கண்ணாடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது கண்ணாடி கொடுக்குறாங்க. எதுக்காகனா மறுபடியும் அவனோட உடம்புக்குள்ள போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள தோணுது போல. அதனால தான் அவன் கண்ணாடி பார்க்கறான். பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் அவன் போல அந்த பையனோட உடம்புல தான் இருக்கான். ஆனா அவன் செகண்ட் டைம் குதிச்சிருப்பான்ல, அந்த நேரத்தில் அவனோட காலில் செம்மையா அடிபட்டு இருக்கு போல, அதனால அதுக்கு மட்டும் கட்டு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து முடிவு பண்ணிட்டான், இதுக்கப்புறம் வேற வழியே இல்லை, நம்ம இதுக்கப்புறம் இவனோட உடம்புல தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட உடம்புலயே இருந்துட்டு அந்த கேங்ஸ்டரோட இறுதி சடங்குலாம் நடத்திருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு போயிட்டு இவனோட சமாதியை பார்க்கறான். என்ன கொடுமடா இது, என்னோட சமாதியை நானே பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேற வழி இல்லாம இதுக்கப்புறம் இந்த சின்ன பையனோட உடம்புலயே நம்ம வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கே போறான். ஆமா என்ன இந்த பையனுக்குன்னு ரிலேட்டிவ்ஸ் யாருமே கிடையாதா, இது வரைக்கும் யாருமே வரல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கும்போது கரெக்டா ஒரு லேடி வராங்க. ஸோ அவங்க வேற யாரும் கிடையாது, இந்த பையனோட அப்பா கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய ஒரு செக்ரட்டரி தான். ஸோ இப்போ இந்த லேடி வரும்போதே பாத்தீங்கன்னா இந்த பையனோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. அவனோட ஸ்கூல் பேக், அப்புறம் அவன் யூஸ் பண்ணக்கூடிய டேப்லெட் இதெல்லாமே எடுத்துட்டு வந்துட்டு, ஏன்டா உனக்கும் உன்னோட அம்மாவுக்கும் என்னடா பிரச்சனை, எப்ப பாரு எனக்கு ஏதாவது ஒரு வேலையை வச்சுட்டே இருக்கீங்க, இதுக்கப்புறமும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோயேன் அவ்வளவுதான், நான் சேர்மேன் கிட்ட டேரக்டா போய் சொல்லிடுவேன் எல்லாத்தையுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல இவ சேர்மேன் அப்படின்னு சொல்லி யாரை மென்ஷன் பண்றானா அந்த பையனோட அப்பாவை தான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹீரோ மிரட்டிட்டு அவ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இவனும் பாத்தீங்கன்னா அந்த பையனோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த டேப்லெட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுல பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் அந்த பையன் எழுதியிருக்கிறான், ஒரு டைரி மாதிரி. ஸோ ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பையனை ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு கேங் வந்து பயங்கரமா புல்லி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவன் ஒரு பணக்காரன் அப்படின்ற உண்மை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பசங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட நிறைய திங்ஸ் எல்லாம் அவனோட வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க, பணம் நகை இது மாதிரிலாம் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. இவனும் அவங்களுக்கு பயந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் கொடுத்துருக்கான். பட் இருந்தாலும் போக போக அவனுக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த பையனை போட்டு செம்மையா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இவனை காப்பாற்ற கூட அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வர கிடையாது. ஆனா இருந்தாலும் இந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ்லயே இருக்கக்கூடிய சேக்கியோங் அப்படின்ற ஒரு பையன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருப்பான். பட் இருந்தாலும் அவன்
அவன் கூட கூட இவனால ஃப்ரெண்ட் ஆக முடியல. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி அந்த பையன் அந்த டைரியில அவ்வளவா மென்ஷன் பண்ணல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த புலி பண்ற கேங் எல்லாருமே சேர்ந்துட்டு பயங்கரமா கொடுமை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுலயும் இந்த கேங்கோட லீடர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜேமின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் தான் வந்துட்டு வேணும்னே இவனை போட்டு பயங்கரமா கொடுமை பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த கேங்ஸ்டர் பாத்தீங்கன்னா இந்த பையனோட நிலைமை என்ன, எதனால வந்து அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே இப்போ தெரிஞ்சிருச்சு இல்ல. இந்த மாதிரி ஒரு கொடூரமான லைஃபா அவனால வாழ முடியல, அதனால தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த பையனோட வாழ்க்கையை மாற்றணும், அதுக்காக தான் கடவுள் என்ன இவனோட உடம்புக்குள்ள அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த கொடுமை பண்றவங்க எல்லாருமே நான் தட்டி கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போன உடனே அந்த இடத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு லேடி வராங்க. வந்துட்டு அட தம்பி என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வர, ஆமா நீ ஏதோ ஹாஸ்பிட்டல் இருந்தியா, உனக்கு எதுவும் ஆகல நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அக்கறையா கேட்குறாங்க. அந்த நேரம்னு பார்த்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, இந்த பையனோட அம்மா தான். எப்பயுமே போதையிலே தான் இருப்பாங்க. இந்த விஷயம் இப்போ இவனுக்கு தெரிய வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட போறான். சாப்பிடும்போது அவங்க சின்ன கப்பில் கொண்டு வந்து சாப்பாடு வைப்பாங்க. ஆண்டி என்ன இது ரொம்பவே கம்மியாக இருக்குது, கொஞ்சம் பெரிய கிண்ணமாக எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களே எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இவன் நிறைய சாப்பாடு சாப்பிட்டு போகிறான். என்னடா இது ஆச்சரியமா இருக்குது, எப்பயுமே இவன் இவ்வளோலாம் சாப்பிட மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியப்படுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இவன் அப்படியே சுற்றிலாம் பார்க்குறான். அப்போ ஒரு இடத்துல நிறைய சரக்கு பாட்டில்ஸ்லாம் இருக்குது. ஆமா என்ன ஆண்டி இந்த இடத்துல இவ்வளோ சரக்கு இருக்கு, என்னோட அம்மா எப்பயுமே குடிச்சிட்டே தான் இருப்பாங்களே அப்படியே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன்டா அது உனக்கு தெரியாதா, என்னமோ தெரியாத மாதிரியே கேட்குற, உன்னோட அப்பாவுக்கு உங்க அம்மா ரெண்டாவது ஒய்ஃப் தானே, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இப்போதான் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காங்க. ஒருவேளை அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா உங்க அப்பாவோட சொத்து முழுக்க உனக்கும் உங்க அம்மாவுக்கும் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த செக்ரட்டரி இருக்கால, அவ வந்துட்டு எப்பயுமே அவனோட அம்மாவுக்கு சரக்கு ஊற்றி கொடுத்து அவளை போதையிலே வச்சிருக்கிறா. சொத்து எதுவுமே உங்களுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறா. அவ்வளோ கெட்ட எண்ணம் முடிச்சவ. அந்த செக்ரட்டரி பற்றி உனக்கு தெரியாதா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய விஷயங்கள் தெரியுது. அது என்னன்னா இவனோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியோட சேர்மேனாக இருக்காரு. பட் இருந்தாலும் அவரோட சொத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு தான் நியாயப்படி போய் சேரணும். ஆனால் அவங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காங்கல்ல, ஒரு வேளை அவங்க அப்படியே இறந்துட்டாங்கன்னா அந்த சொத்து எல்லாமே இந்த பையனுக்கும் அவனோட அம்மாவுக்கும் தான் வந்து சேரும். அதான் போதையில் இருக்காங்கல்ல அவங்களுக்கும். அந்த மாதிரி சொத்து எதுவுமே இவங்களுக்கு வந்து சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த செக்ரட்டரி லேடி பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த பையனோட அம்மாவை ஒரு மாதிரி போதையிலே வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் அந்த பையனோட ரூமுக்கு போய் பார்க்குறான். பரவாயில்லையே நீட்டாக வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனோட தலைமுடியை போய் ஃபஸ்ட்டு வெட்டலாம், ஏன்னா கண்ணே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு, மேடம் எனக்கு ஃபுல்லாக மொட்டை அடிங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா சொல்கிற மொட்டை அடிக்கணுமா, நீ வேற பார்க்கறதுக்கே ஸ்கூல் போகிற பையன் மாதிரி இருக்க, ஒரு வேளை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உனக்கு கலாய்க்க போகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது இவனும் ஒரு செகண்ட் மனசுக்குள்ளேயே யோசிச்சு பார்க்குறான். அட ஆமா இல்ல, நான் இப்போ கேங்ஸ்டர் மைண்ட் செட்லேயே இருக்கிறேன், இந்த பையன் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனை எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, ஆமா மேடம் நான் மறந்துட்டேன், நான் ஸ்கூலுக்கு தான் போகிறேன், எனக்கு கொஞ்சம் படிக்கிற பையன் மாதிரி வெட்டி விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் வெட்டி விடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ரெஸ்லாம் தைக்க கொடுத்துருப்பான் போல, அதையும் வந்துட்டு தச்சு நல்லா பக்காவாக ரெடி ஆகிட்டான் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக. அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்வெட்டரும் வாங்குறான் பிளாக் கலரில், அவனுக்கு அது பிடிச்சிருக்கு போல. அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் எல்லாம் வேணும்ல, அதுக்காக பார்த்தீங்கன்னா லைப்ரரிக்கு போகிறான். அப்போ அந்த நேரத்தில் இவன் வந்து ஒருத்தனை இடிக்கிறான். அவன் வேற யாரும் கிடையாது, இந்த பையனை ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த கேங் எல்லாருமே சேர்ந்து புள்ளி பண்ணிட்டு இருந்தாலும் அவனுக்கு ஒரே ஒருத்தங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணி இருக்குன்னு சொல்லியிருப்பான்ல, அதான் அந்த டைரியில் எழுதி வச்சிருந்தான்ல, அந்த பையனோட பேரை கூட நான் சேக்கியோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பையன் தான் இவன். ஸோ இந்த சேக்கியோங்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டக்குன்னு ஒரு மாதிரி அடையாளம் தெரியல, என்ன இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். ஏன்னா இவன் வந்துட்டு இது வரைக்கும் அவனோட முடியை வச்சு ஃபுல்லாக ஃபேஸை கவர் பண்ணி தான் ஹேர்ஸ்டைல் வச்சிருப்பான். என்னடா இது இவன் அவனா இருப்பானோ அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ள யோசிச்சுட்டு தான் இருப்பானே தவிர இவன் டேரெக்டாக போய் கேட்க மாட்டான். ஸோ இப்போ நம்ம கேங்ஸ்டர் ஒரு பையனோட உடம்புக்குள்ள இருக்கான்ல, அந்த பையனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹானு. ஸோ இப்போ இந்த கேங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த சேக்கியோங் கிட்ட கேட்குறான், டே தம்பி உன்னை பார்த்தா கொஞ்சம் படிக்கிற பையன் மாதிரி இருக்குது, எனக்கு இந்த நல்ல நோட்ஸ்லாம் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனும் பார்த்தீங்கன்னா புரியாமல் நல்ல நோட்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறான். என்ன இது நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஏஜில் இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் இவன் என்னை வந்து தம்பின்னு சொல்லி கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தேகத்தில் இந்த புக்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறான். அதை வாங்கிக்கிட்டு இவனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவன் நைட்டு அவனோட உண்மையான இடத்த பார்க்கறதுக்காக போகிறான். அதாவது அந்த கேங்ஸ்டர் தங்கியிருந்தான்ல அந்த இடத்துக்கு போகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பண்ண வேண்டிய எல்லா முறையுமே பண்ணி முடிச்சுட்டு அந்த கேங்ஸ்டரோட திங்ஸ் எல்லாத்தையுமே அந்த ரூம்லேருந்து எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த நாள் இவனோட கால் கட்டை வந்து அவுத்துறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன இவனோட உடம்ப வந்துட்டு எப்படியாவது நம்ம ரெடி பண்ணணும் ஒரு ஃபைட் போடுற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போகிறான், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறான். அப்புறம் அந்த திங்ஸை கூட அவனோட ரூமுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறான், நல்லா ரன்னிங் பண்ணுறான், நல்லா உடம்பு ரெடி பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையுமே நீட்டாக பண்ணிட்டு இவன் பாட்டுக்கு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறான். அந்த நேரத்தில் இவனை கூட்டிகிட்டு போகிற அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு முன்னாடியே கொஞ்சம் தூரத்தில் இறக்கி விடுறாரு. ஏன் அங்கிள் இங்கே இருக்கிறீங்க, ஸ்கூலுக்கு முன்னாடியே போய் இறக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைப்பா நீ எப்பயுமே இங்கே தானே இறக்க சொல்லுவ அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பரவாயில்ல அங்கிள் நீங்கள் இதுக்கப்புறம் முன்னாடியே இருக்குங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் இறக்கி விட்டுறாரு. இவன் போனதுக்கப்புறம் அங்கே கேட்டு கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச்மேன் மாதிரி இருப்பார் ஒருத்தர், அவர்கிட்ட வந்து நீட்டாக பேசுகிறான். குட் மார்னிங் சார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, வணக்கம் வணக்கம், அம்மா என்ன நேம் டேக்கை காணோம், ஐயோ சாரி சார் நான் மறந்து விட்டுட்டு வந்துட்டேன், நாளையிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பணிவாக பேசும்போது அவருக்கும் பார்த்தீங்கன்னா, டே தம்பி உன் பேர் ஹான் தானே, நீ என்னடா திடீர்னு ஹேர் ஸ்டைலாக மாற்றிட்ட, அது புது ரூபம் சார், இதுக்கப்புறம் நான் இப்படி தான் நீட்டாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லப்பா நல்ல பையனா மாறிட்டு இருக்க, நீ இப்படி
நல்லபடியா இரு அப்படின்னு சொல்லும்போது அவனும் சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். டேய் பண்ணீங்களா பார்த்து கத்துக்கங்க, அந்த பையன் எவ்வளவு ஒழுக்கமா இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி அவனை வேற எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவன் உள்ள போனதுக்கு அப்புறம் கிளாஸ்ல இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி குழப்பத்தோட அவனை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் அந்த ஹான்ன்ற பையன் பார்த்தீங்கன்னா அவனோட மூஞ்ச வந்து மேலே தூக்கி நடக்க மாட்டான், ரொம்ப குனிஞ்சிட்டு நடப்பான். அதுக்கப்புறமேட்டு அவனோட ஃபேஸை வந்து யார்ட்டையுமே காட்ட மாட்டான், முடியவே வச்சு கவர் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி இருந்தவன் என்னடா இன்னைக்கு திடீர்னு கம்பீரமா இருக்கிறான், அதுவும் இல்லாம அவனோட ஃபேஸே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது, பிரைட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குழப்பத்தோட பேசி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த சேகி அங்க இருக்கான்ல அவனும் பார்த்துட்டு ஓ அப்படின்னா இவன் நிஜமாவே ஹான் தானா, அப்ப ஏன் நேற்று அந்த லைப்ரரியில எனக்கு தெரியாத மாதிரியே காட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஜேமின்ற ஒரு பையன் இருக்கான்ல, அதான் அந்த புள்ளி பண்ற கேங்கோட ஹெட், அவன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவனோட வேலையை ஆரம்பிச்சிட்டான். அதாவது இதுக்கு முன்னாடி அந்த ஹானை வந்து எப்படி புள்ளி பண்ணுவனோ அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனா இப்போ அந்த பையனோட உடம்புல இருக்கிறது நம்ம கேங்ஸ்டர் ஆச்சு. அதனால டே தம்பி நான் உன்னதாண்டா பார்க்கணும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன், சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவனை கூட்டு போறாங்க. என்னடா இது நீங்க ஓவரா வாய் பேசுற, நீ இப்படிலாம் நீ பேச மாட்டியே, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து உனக்கு மண்டை குழம்பிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவனும் ஆமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்தா கொஞ்சம் தெளிவா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். டே என்னடா இது திடீர்னு இப்படி ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்கிங்ல பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கேங்ல ஒருத்தன் வெயிட்டா இருப்பான், அவனை வந்துட்டு இவன் திருப்பி போடலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கேங்ஸ்டர் அவனோட மனசுக்குள்ளே யோசிக்கிறான், ஐயோ நான் இப்போ என்னோட உடம்புல இல்ல இந்த பையனோட உடம்புக்குள்ள இருக்கேன், அப்படி இருக்கும்போது நான் என்னோட உடம்புல இருந்து பண்ண விஷயங்களை இந்த பையனோட உடம்ப வச்சு பண்ண முடியாது, அதனால தான் என்னால இப்போ இவனை திருப்பி போட முடியலையா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா விழுந்துடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே போட்டு அவனை செம்மையா அடிச்சு விட்டுறாங்க. அவனும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். தம்பி இதுக்கப்புறமாவது வாயை மூடிக்கிட்டு நாங்க என்ன பண்ணாலும் அதை தாங்கிக்கணும் சரியா, எங்களை எதிர்த்து நீ போராடணும்னு நினைச்சினா இதுதான் உனக்கு நிலைமை, இவ்வளவு நாள் நல்லா தான் இருந்தா இப்பதான் என்னன்னு தெரியல ஒரு மாதிரி துள்ளிட்டு வந்துட்டு இருக்கான்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கிருந்து போயிடுறாங்க. கேங்ஸ்டர் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருப்பான்ல, இப்போ அப்படியே கண் முழிச்சு பார்த்தா திடீர்னு அந்த சின்ன பையனோட இவன் கற்பனையில பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. டேய் நீ என்னடா உன் உடம்பு என்கிட்ட கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட அப்படின்னு சொல்லும்போது இங்க பாரு நீ என் உடம்புல இப்போ இருக்கிறது வேஸ்ட் தான், என்னோட நிலைமையை எப்படி இருந்தாலும் உன்னால சரி பண்ண முடியாது, நானே இது எல்லாத்தையுமே தாங்க முடியாம தான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன், அதே மாதிரி நீயும் போய் பண்ணிரு, என்னோட உடம்ப வச்சு விளையாண்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லும்போது டேய் என்னை பத்தி உனக்கு கரெக்டா தெரியல போல, நான் அவங்களுக்கு கரெக்டான பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் காணாம போயிட்டான். உடனே இந்த கற்பனையில இருந்து இந்த கேங்ஸ்டரும் வெளியே வந்துட்டான். கண் முழிச்சு பார்க்கும்போது இவனுக்கு ஒருத்தன் ஹெல்ப் பண்ண வரான். அதான் அவனை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம்ல, அந்த சேக்கியவங்க தான் வந்து கையெல்லாம் கொடுத்து தூக்கி விட பார்க்குறான். ஆனா இவனுக்கு அது தேவையில்லை, அப்படியே ஒரு மாதிரி கையை உதறி விட்டு இவனே எந்திரிக்கும் போது உடனே அவனு என்ன சொல்றானா, டேய் உன்னோட முகம் முழுக்க செமையா காயம் ஏற்பட்டிருக்கு, நீ இதே மாதிரி கிளாஸ் ரூமுக்குள்ள போனீங்கன்னா எல்லாருமே உன்னை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க, அதனால நீ மெடிக்கல் ரூமுக்கு வா நம்ம மருந்து வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இவனும் சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஸோ ரெண்டு பேருமே இப்போ மெடிக்கல் ரூம்ல இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேக்கியவங்க தான் பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம கேங்ஸ்டருக்கு வச்சு விட்டுட்டு இருப்பான். அந்த நேரத்தில் சேக்கியவங்க அப்படியே சொல்லிட்டு இருக்கான், ஆமா நேற்று தானே நான் புக் ஷாப்ல ஒன்று பார்த்தேன், ஆனால் அந்த இடத்துல நீ என்னை சுத்தமாக அடையாளமே கண்டுக்காம வேற ஏதோ ஒரு ஆள் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தா, என்ன மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த கேங்ஸ்டர் அப்படியே மனசுக்குள்ள நினச்சி பார்த்துட்டு இருக்கான், ஐயோ ஒருவேளை இந்த பையன் ஹான் கூட என் ஃப்ரெண்டாக இருந்திருப்பான் போல, ஓ சாரிடா எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து சில விஷயங்கள்லாம் மறந்துச்சு, அதான் நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணலான்னு வரும்போது அவன் சிரிக்கிறான், டேய் நான் சும்மா தான்டா சொன்னேன், நான் ஒன்றும் உன்னோட ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, அதுவும் இல்லாமல் உன்னை எல்லாருமே எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க இந்த ஸ்கூலில், ஒரு வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, ஏன்னா நீ நடந்துக்கிற விதம் அதுக்கப்புறம் உன்னோட ஆட்டிடியூட் அதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு வேட்டைக்கார மாதிரி தான் இருக்கும், மனுஷங்களை தேடி போய் கொலை பண்ணுற வேட்டைக்கார மாதிரி, அதனால தான் எல்லாருமே உன்னை அப்படி கூப்பிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு என்னன்னா நீ அந்த புள்ளி ஸ்கூல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க, அதுவும் இல்லாமல் நீ என்கிட்ட பேசுகிற விதத்தெல்லாம் பார்த்தா ஏதோ பெரியவங்க பேசுகிற மாதிரி இருக்குது, டேய் நீ உண்மையை சொல்ல, நீ உண்மையாகவே ஹான் தானா அப்படின்ற மாதிரி இவன் கேட்கும்போது ஐயோ என்ன இவன் பொசுன்னு கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேங்ஸ்டரும் இல்லை நான் தான்டா ஹானு, எனக்கு அடிப்பட்டதில் கொஞ்சம் மெமரிஸ் எல்லாம் மறந்து போச்சு அவள் தான், ஓ அப்படியா, ஆனால் எனக்கு என்னமோ உன் மேலே சந்தேகமாக இருக்குது, ஞாபகம் மறதியாக இருந்தாலும் இந்த அளவுக்குலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது, கண்டுபிடிக்கிறேன் நீ உண்மையான ஹானா இல்லை அவனை மாதிரியே டூப் போட்டிருக்க ஒருத்தனான்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது உடனே நம்ம கேங்ஸ்டரும் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கிருந்து எந்திரிச்சு ஓடிடுறான். இவன் என்ன கொஞ்சம் வேடா பேசிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டர் கிளாஸ்க்குள்ள போய் உட்காந்ததுக்கப்புறம் அப்படியே அந்த பையனோட பேக் எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணி பார்க்குறான். அதில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறான். அப்போ அதில் ஒரு பென்சில் பேனா மட்டும் தான் இருக்கும், அதை தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஆனால் இவனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணுறதுக்கு ஒன்று அப்புறம் டிசைன் போடுறதுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கலர் கலராக வாங்கி வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நானும் இதே மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள்ஸ் கிட்டே கேட்குறான், இதெல்லாம் நீங்கள் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்கும்போது ஏன் நாங்கள் ஒரு கடையில் தான் வாங்கினோம், நீயும் வாங்கணுமா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நானும் வாங்கணும், ஈவினிங் நம்ம எல்லாரும் ஒன்றா போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா இவனோட கார்லேயே அந்த பொண்ணுங்க எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்குமே சாப்பாடு வாங்கி கொடுக்குறான். உடனே அந்த பொண்ணுங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இவனை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த பையன் ஹான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டான் இந்த பொண்ணுங்களை. அப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு இந்த மாதிரிலாம் பண்ணுறது அவங்களுக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்குது. இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டர் அவன் நினச்ச மாதிரியே நிறைய கலர் பென்சில் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து குவிச்சு வச்சிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க அந்த பொண்ணுங்க கிட்டேயும் இப்போ நல்லா ஜாலியாக பேசி பழக ஆரம்பிச்சிட்டான். அப்போன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த சேக்கியவங்க
சேக்கியாங்கும் வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்டலாம் பேச மாட்டானே, ஆனா இப்போ என்ன டிஃப்ரெண்டா அப்படி பேசிட்டு இருக்கான். நான் சந்தேகப்படுறது போக போக ரொம்ப கன்ஃபார்ம் ஆயிட்டே போகுது, இவன் கண்டிப்பா ஹானா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒன்று இருக்கும், ஓடி போய் ஜம்ப் பண்ற மாதிரி. அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டர் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்றான். ஸோ எல்லாருக்குமே இப்போ அந்த டவுட் இருக்கு, இவன் சேஞ்ச் ஆயிருக்கான், இருந்தாலும் இந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா சேஞ்ச் ஆனது கொஞ்சம் அதிகமா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே பாக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா பிரேக் டைம்ல நம்ம கேங்ஸ்டர் அப்படியே வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த பையன் ஹான் அப்பாவோட செக்ரட்டரி ஒருத்தர் இருப்பான்ல, அதான் அந்த சேர்மேனோட சொத்து எதுவுமே இந்த ஹானுக்கும் அந்த அம்மாவுக்கும் கிடைக்க கூடாதுன்ற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்கான்ல, அவ பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கூலுக்கு வந்திருக்கா. இதை பார்த்துட்டு இவனும் உடனே ஓடி போயிட்டு, அம்மா நீ இதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்துட்டு போய் கேட்கும்போது, அதுவா நீ இந்த ஸ்கூல்ல இருந்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிட்டே இருக்க, அதுவும் இல்லாம உனக்கு இந்த ஸ்கூல் செட் ஆகிற மாதிரி தெரியல, அதனால தான் நான் உன்னை அப்ராடுக்கு மாத்துறதுக்காக பேசுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருங்க இது என்னோட லைஃப், நான் எங்க வாழணும் அப்படின்றது நான் தான் முடிவு பண்ணணும், நீங்க கிடையாது, ஓகேவா? உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க. இதுக்கப்புறம் என்னோட அப்பாவுக்கு தெரியாம என்ன வேற ஒரு இடத்துல அனுப்பி படிக்க வைக்கணும், அப்புறம் என்னோட அம்மாவுக்கு வந்துட்டு குடிக்க வச்சு அவங்கள போதையிலே வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நீங்க ஏதாவது ஒன்று பண்ணீங்க அவள் தான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு கண்ணாடிலாம் உடச்சிட்டு வேற போறான். ஸோ இதனால இவளுக்கு செம்மையா டென்ஷன் ஆயிடுது. அப்படியே கோவத்தோட கார்ல போய் உட்கார்றா, அப்படியே உட்காந்துட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறமேட்டு அப்போ முன்னாடி சீட்ல இருந்த ஒருத்தங்கிட்ட, அம்மா இந்த விஷயத்துல நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ அவன் வேற யாரும் கிடையாது, நம்ம கேங்ஸ்டரோட கேங்ல டிரைவரா ஒருத்தன் இருப்பான்ல, அதான் நம்ம கேங்ஸ்டர் கூட ரொம்ப க்ளோஸா இருக்க ஒருத்தன் கூட நான் சொல்லியிருப்பேன், அவன் வந்து அப்படி பேசிட்டு இருக்கான். ஸோ இவனுக்கும் இந்த செக்ரட்டரிக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல, போக போக பார்க்கலாம். இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டர் வந்து கிளாஸ் டைம்ல அப்படியே அவனோட ஒர்க் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல. அப்போ பக்கத்துல இந்த சேக்கியோங்க தான் அதை பார்த்துட்டு அவனுக்கு அந்த ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ணி கொடுப்பான். அப்படி பண்ணும்போது அப்படியே நம்ம கேங்ஸ்டருக்கு பக்கத்துல போயிட்டு, டேய் உண்மையை சொல்லு, நீ ஹான் கிடையாது, எனக்கு அது தெரிஞ்சு போச்சு, ஆனா உன்னோட உண்மையான பேர் என்ன, உன்னோட உண்மையான ஐடென்டிட்டி என்ன எனக்கு தெரியல, நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டேய் நீ என்ன வளர்ற, நான் உண்மையாவே ஹான் தான், நீ ஏதோ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க, கம்முன்னு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் டீச்சர் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேங்ஸ்டர் அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். பட் இருந்தாலும் அவன் அந்த இடத்துக்கு போயிட்டதுக்கு அப்புறம் கூட அவனுக்கு அந்த சேக்கியோங் சொன்ன ஒரு விஷயம் மட்டும் தான் மைண்ட்ல ஓடிட்டே இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அந்த சேக்கியோங்க பத்தி அந்த ஹான்ன்ற பையனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனால அந்த விஷயத்தை வச்சு அந்த ஹான் பாத்தீங்கன்னா இந்த சேக்கியோங்க பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருக்கான். அது எல்லாமே உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேட்கும்போது நம்ம கேங்ஸ்டருக்கு தான் உண்மையாவே அந்த விஷயம்லாம் என்னன்னு தெரியாதுல்ல, அதனால எதுவுமே பேசாம சைலண்டா இருந்திருப்பான். அதுக்கப்புறம் இப்போ வந்து யோசிச்சுட்டு இருக்கான், எந்த விஷயத்தை வச்சு அந்த சேக்கியோங்க இந்த ஹான் வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருப்பான், ஒன்னும் புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவன் ஒரு டீச்சர் கூப்பிட்டுருப்பாங்கல்ல, அவங்க பாத்தீங்கன்னா, டேய் என்னடா இது முழிச்சிட்டே இருக்க, நான் கூப்பிடுறது கேக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மன்னிச்சிருங்க மேடம், நான் ஒரு யோசனையில இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டீச்சர் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஸோ உடனே அந்த டீச்சர் சொல்றாங்க, இங்க பாருப்பா நீ நல்லா தான் மார்க் எடுத்திருக்க, பட் இருந்தாலும் அடுத்ததா என்ன காலேஜுக்கு போக போற, அது எல்லாத்தையுமே சீக்கிரமா சூஸ் பண்ணு சரியா, அதை சொல்றதுக்காக தான் நான் இப்போ உன்னை கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓகே மேடம் நான் சீக்கிரமாவே சூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அப்படியே வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய சம்ம எல்லாத்தையுமே போட்டு பார்க்குறான். அப்படி போட்டு பார்க்கும்போது மறுபடியும் அவனுக்கு சில டவுட்லாம் வருது. அதை வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து அந்த சேக்கி அங்கே இருக்கான்ல அவனுக்கு தான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி, டே இது எல்லாமே சால்வ் பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனும் அதை சால்வ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து ரிட்டன் அனுப்புறான். ஸோ இதெல்லாம் அனுப்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சேக்கியோங் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் ஹான் இருக்கான்ல, அவன் வந்துட்டு ஒரு நாள் நைட்டு நம்ம சேக்கியோங்க மீட் பண்ணியிருப்பான். மீட் பண்ணிட்டு, டே சேக்கியோங்க எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், அப்படி பண்ணலைன்னா நான் வந்து உன்னோட ரகசியம் எல்லாத்தையுமே வெளியே சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும்போது, இந்த சேக்கியோங்க பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, எதுக்காக நீ அதெல்லாம் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதற்றத்தோட பேசியிருப்பான். இப்போ அதை பற்றி தான் நினச்சி பார்க்குறான். அப்படியே அவன் தூங்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கான். இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டர் அந்த பையனோட உடம்புல இருந்துட்டு ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் வாழ ஆரம்பிக்கிறான். நல்லா சாப்பிட்றான், ஜிம்முக்கு போயிட்டு உடம்பு ஃபிட்டாக வச்சுட்டு இருக்கான். இதே மாதிரி கொஞ்ச நாள் பண்ணிட்டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவன் ஒரு பாத்ரூமுக்கு போயிட்டு நல்லா குளிச்சிட்டு இருப்பான். அப்படி குளிச்சிட்டு இருக்கும்போது இவன் இருக்க அதே இடத்துக்கு ரெண்டு கேங்ஸ்டர்ஸும் வந்து குளிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அவனுங்களை பார்த்தாலே தெரியுது நல்லா ரவுடி பசங்க மாதிரி இருக்கானுங்க. அப்போ நம்ம கேங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரெண்டு பேரையும், டே தம்பிங்களா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். உடனே அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கோவப்பட்டு, ஏண்டா உன்னோட சைஸ் என்ன, எங்களோட வயசு என்ன, நீ என்ன எங்களை தம்பின்னு சொல்லி கூப்பிடுற அப்படின்ற மாதிரி திட்டி அடிக்கலான்னு வரும்போது உடனே நம்ம கேங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடாத இடத்துல கையை வச்சு அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமா இழுத்துட்டு இருக்கிறான். டே நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் நீங்க கரெக்டாக கேட்கணும் சரியா, ஏன்னா நான் கிம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ கிம்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டரோட உண்மையான நேம் போல. அப்புறம் குளிச்செல்லாம் முடிச்சுட்டு, இதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேருமே என்ன கிம்னு சொல்லி தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பணம் வேற கொடுத்துட்டு போறான். இப்படி போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட கேங் மெம்பர் இன்னொருத்தனும் வரான். ஸோ இவன் வேற யாரும் கிடையாது, நம்ம கேங்ஸ்டரோட கேங்ல இருந்தால அவன் தான். ஸோ இவனோட பேரை நம்ம ஜங் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரும்போது, டே என்னடா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லை சார் குளிக்கிறதுக்காக வந்திருந்தோம். ஓஹோ அப்படியா, சரி இந்த பொடுசுங்க எல்லாருமே நம்ம கேங்ல சேர்ந்து அடம் பிடிச்சிட்டு இருக்கானுங்கடா, சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கும்போது இவனுக்கு ரெண்டு பேரும் கேட்கறானுங்க, சார் அதெல்லாம் இருக்கட்டும், நம்மளோட கேங்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹெட்டா இருந்தார்ல கிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் கூட பிறந்து போயிட்டார்ல, அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கா, யாராவது குழந்தைங்களாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லடா அவரு கல்யாணம்லாம் பண்ணிக்கலையே, அப்படி இருக்கும்போது எப்படி குழந்தை இருக்கும், நீங்க யாரையோ பார்த்துட்டு அப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுங்களும் ஒண்ணுமே புரியாம குழப்பத்தோட முடிச்சிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இப்போ நம்ம கேங்ஸ்டர் அந்த பையனோட உடம்புல இருந்துட்டு போயிருப்பான்ல, அதனால
அதனால அந்த கேங்ஸ்டரோட பையனா இருப்பானோ அப்படின்னு நினைச்சு தான் கேக்குறாங்க போல. அப்போ இந்த நேரத்துல அந்த புல்லி கேங்கோட ஹெட் ஜேமின் இருக்கான்ல, அவன் பாத்தீங்கன்னா யார் அந்த பையனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்க்கும்போது தான் தெரியுது அது நம்ம ஹான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்துட்டு இவன் என்ன நினைச்சுக்கிறானா, ஒருவேளை இந்த ஹான் வந்துட்டு இந்த கேங்ல சேர்ந்து கொஞ்சம் ஃபைட்டிங்லாம் கத்திருப்பான் போல, அதனால தான் சண்டை போடுறதுக்காக வந்திருப்பான் போல எங்க கிட்ட அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். சரி அதெல்லாம் இருக்கட்டும் சார், நீங்க என்ன இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? ஓ அதுவா, ஒன்றும் இல்லை, நம்மளோட பாஸ் இருக்காருல்ல, அவருக்கு சிகரெட் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் பார்த்தீங்கன்னா சிகரெட்லாம் வாங்கிட்டு போய் கொடுப்பான். அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாஸே அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஸோ அந்த புது பாஸ் வேற யாரும் கிடையாது, நம்ம கேங்ஸ்டர் உயிரோட இருக்கும்போது அவனுக்கு டிரைவராக வேலை செஞ்சிருப்பான்ல, அவனே தான் இவன். இவனோட பேர் பார்த்தீங்கன்னா கிம். அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அந்த செக்ரட்டரி லேடிக்கும் இவனுக்கு இது ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அதையும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம சேக்கியோங் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஹானோட வீட்டுக்கு வந்திருக்கான். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஹானோட அம்மா வழக்கம் போல பயங்கரமாக குடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி போதையில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் டென்ஷனில் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களை எப்படியாவது கொண்டு போய் பெட்டில் படுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்கிற லேடியும் கேங்ஸ்டரும் பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கிக்கிட்டு பெட்ரூமுக்கு போயிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹானோட ரூமில் இந்த சேக்கியோங் மட்டும் தான் தனியாக இருப்பான். உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லா இடத்தையுமே தேட ஆரம்பிக்கிறான். என்ன தேடுறான்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு உண்மையாகவே வந்துட்டு இவன் ஹான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால உண்மையான ஹானை இவன் வேற எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி தேடிட்டு இருக்கான். நம்ம கேங்ஸ்டரும் வந்து பார்த்து இது கண்டுபிடிச்சிடறான். டே உனக்கு என்னடா பிரச்சனை, நீ சீரியஸாக இருக்கியா இந்த விஷயத்தில் இப்போ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, ஆமாடா நான் சீரியஸாக தான் இருக்கேன், உண்மையை சொல்லு, நிஜமாவே நீ ஹானை எங்கே மறைச்சு வச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் கேங்ஸ்டருக்கு கோவம் வந்துட்டு அப்படியே அவன் சட்டையை பிடிச்சி கேட்டுட்டு இருக்கான். அம்மா இப்போ எதுக்காக நீ ஹான் மேலே இவ்வளோ பாசமாக இருக்க, அவன் எங்கே இருந்தா உனக்கு என்ன, அதுவும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரகசியம் என்ன, உன்னை பற்றின என்ன விஷயம் அவனுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு யாருமே கிடையாது, அதனால ஒரு நாள் என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தான், நானும் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் அப்படி சொன்னதை நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன், அதனால தான் நான் மறுபடியும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன், சொல்லு ஹான் எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இது ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா, நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அவன் பிரிட்ஜ் மேலேருந்து குதிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஹெல்ப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னது பிரிட்ஜ் மேலேருந்து குதிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹானோட அம்மா மறுபடியும் போதையில் கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே கேங்ஸ்டர் கீழே போகும்போது அவனை பலார்னு அடிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்கள முழுக்க முழுக்க போதையிலே இருக்க வச்சதுனால இப்போ அவங்களால போதை இல்லாமல் இருக்க முடியல. என்னோட சரக்கு எங்கடா, என்னோட சரக்கு எல்லாத்தையுமே நீ போய் கொட்ட சொல்லிட்டியா, எனக்கு வேணும் இப்போ சரக்கு எங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்கம்மா, இதுக்கப்புறம் உங்களால் அதை குடிக்க முடியாது, தயவு செஞ்சு அது இல்லாமல் வாழ கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்களும் அழுகுறாங்க, என்னால் அது இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு அப்படியே மயக்கம் போட்டுறாங்க. ஸோ அதனால அப்படியே அவங்கள படுக்க வச்சிடறான். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த சேக்கியோங்க இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய முடி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறான். அதாவது நம்ம ஹானோட அம்மா முடி இருக்குல்ல, அதையும் இந்த ஹானோட முடியையும் கலெக்ட் பண்ணுறான். ஸோ எதுக்காகனா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்னு நினைக்கிறான் போல. ஏன்னா அப்படி பார்க்கறது மூலமா ஈஸியாக இவனுக்கு தெரிஞ்சிடும் உண்மையாவே இவன் ஹானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து மியூசிக்கை கேட்கலாம். மியூசிக்கை கேட்குற மாதிரி மட்டும் ஒரு இடம் இருக்கும் போல. அங்கே போயிட்டு இவனுக்கு மியூசிக்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் இந்த சேக்கியோங்குக்கு அவனோட அப்பா கால் பண்ணி எங்கடா இருக்கா, உடனே வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவள் தான்ப்பா ஃப்ரெண்டோட வீட்டில் படிச்சுட்டு இருந்தேன், உடனே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் போகிறான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனோட அப்பா ரொம்பவே கோவத்தோட இருக்காரு. ஏன்டா மியூசிக் கேட்குற இடத்துக்கு போயிட்டு உன் ஃப்ரெண்டோட சேர்ந்து படிச்சுட்டு இருக்க, நான் சொல்கிறேன் நீ என்கிட்ட இருந்துலாம் எதுவுமே மறைக்க முடியாது, ஏன்னா உன்னோட ஃபோனில் நான் ஜிபிஎஸ் பொறுத்திருக்கேன், அது மூலமாக நீ எங்கே இருக்க என்ன பண்ணுற எல்லாமே எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் போய் சொன்னால் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் அங்கே இருக்கேன்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வரும், அதனால தான் நான் வந்துட்டு போய் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, நீ ஒரு வக்கீலோட பையன், இதுக்கப்புறம் நீ ஏமாற்றக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் படுக்க போறாரு. ஸோ அவர் பேசினதை வச்சு பார்த்தா அவர் ஒரு வக்கீல் போல, அதனால தான் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி தான் நம்ம சேக்கியோங்க வந்துட்டு செம்மையாக கொடுமைப்படுத்துவார், ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி பண்ணுற கேங்கு மறுபடியும் நம்ம கேங்ஸ்டரை மீட் பண்ணிட்டு, ஏன்டா உனக்கு என்ன கொஞ்சம் திமிர் அதிகமான மாதிரி இருக்குது, இந்த வீடியோஸ்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, இல்லை இதே மாதிரி நாங்கள் மறுபடியும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ்லாம் காட்டுறாங்க. ஸோ ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹானன்ற பையன் இருக்கான்ல, அவனை போட்டு செம்மையாக கொடுமைப்படுத்திருப்பாங்க, ஸ்கூலில் இருக்க எல்லாருக்கும் முன்னாடி ரொம்பவே அவமானப்படுத்திருப்பாங்க. அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே காட்டிட்டு இருக்கும்போது இப்போ இதெல்லாமே பார்க்குறது அந்த கேங்ஸ்டர் தானே. ஸோ அவனுக்குன்னா தலைக்கு மேலே கோவம் வந்துடுது, இந்த பையனை போட்டு என்னமா பாடுபடுத்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொபைலே உடச்சி தூக்கி போட்டுறான். டே தம்பிங்களா, நான் இதுக்கு முன்னாடி வேணா எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த மாதிரி மட்டும் இருக்கவே மாட்டேன், உங்களுக்கு கரெக்டான பாடம் கற்றுக் கொடுக்கணும்டா, அதுக்காக தானே நான் இப்போ வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்ன இவன் ஏதோ மறுபடியும் பிறந்த மாதிரி பேசிட்டு இருக்கான், வாங்கடா இவனை தனியாக கூட்டு போய் பொழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு செம்மையாக ஃபைட் போட ஆரம்பிக்கிறாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டர் கொஞ்சம் ஜிம்முக்குலாம் போயிட்டு இந்த பையனோட பாடியை ரெடி பண்ணிட்டான் போல, அதனால எல்லாருமே தூக்கி போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கான். கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஜேமினியை கீழே போட்டு அடி அடிச்சிட்டு இருப்பானா, அப்போன்னு பார்த்து அந்த பக்கமாக போயிட்டு இருந்த டீச்சரும் இதை பார்த்துடுறாங்க. அப்புறம் அந்த சேக்கியவங்க இருக்காங்களா அவனும் பார்த்துடுறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அந்த டீச்சரும் கீழே வந்துட்டு கேட்குறாங்க, டே என்னடா பிரச்சனை, ஏன்டா எல்லாருமே ஹானை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, மேடம் நாங்கள் அவனை அடிக்கல மேடம், அவன் தான் எங்க எல்லாருமே அடிச்சிட்டு இருக்கிறான், இங்கே பாருங்க எங்க மூஞ்செல்லாம், மேடம் நான் ஒத்துக்கிறேன் நான் அடிச்சதான், ஆனால் இவங்க எல்லாருமே தான் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் அடிக்க வந்தாங்க, நான் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் திருப்பி இவங்களை அடிச்சேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, மேடம் இல்லை அவன் போய் சொல்கிறான், பெரிய பெரிய கேங்கோடலாம் இவன் கூட்டணி வச்சுட்டு ஃபைட் கற்றுக்கிட்டு
கூப்பிட்டு வந்து எங்களை அடிக்கிறான் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, மேடம் இவங்க என்ன சொல்றாங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி அவனும் சீன் போட்டு பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தப்பு எல்லாமே இந்த புள்ளி பண்ற கேங் மேல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த டீச்சரும் முடிவு பண்ணிட்டு அவங்க எல்லாருமே திட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கேங்ஸ்டர் மட்டும் தனியாக கூப்பிட்டு வந்து அவன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. தம்பி நீ எதை நினைச்சு கவலைப்படாத, ரொம்ப நாளாவே அந்த ஜேமினோ அவனோட ஆட்களும் ரொம்ப நாளா அவனை கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்கல்ல, ஆனா இதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க பண்ண கொடுமை எல்லாத்தையுமே நான் மேல் இடத்துல சொல்லியிருக்கேன், கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், இல்லைன்னா வேற ஒரு ஸ்கூல்ல மாத்திருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் இவனுக்கும் நிம்மதியா இருக்குது. அப்பாடி எப்படியோ அந்த கும்பல் கிட்ட இருந்து இந்த பையனை காப்பாத்தியாச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பிரேக் டைம்ல வெளியே போகும்போது மறுபடியும் அந்த ஜேமினோ அவனோட ஆட்களும் திருந்துற மாதிரி தெரியல. இப்போ 2 பசங்களை பிடிச்சி வச்சுட்டு அவங்க கிட்ட காசு கேட்டுட்டு ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதை பார்த்துட்டு நம்ம கேங்ஸ்டர் தான் அந்த பணத்தை வாங்கி அந்த பசங்க கிட்டே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த முட்டா பசங்க எல்லார்ட்டையுமே ஒரு மாதிரி அறிவுரையே சொல்லிட்டு இருக்கான். டே இங்க பாருங்க, நீங்க இதே மாதிரி தப்ப கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்க நிஜமாவே உங்களை வேற ஒரு ஸ்கூலுக்கு மாத்திருவாங்கடா, அப்புறம் உங்களோட படிப்பு தான் கெட்டு போகும். ஏன் அது உங்க யாருக்குமே சரியா புரிய மாட்டேங்குது, படிக்கிற வயசுல கரெக்டா ஒழுங்கா படிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அறிவுரைலாம் சொல்லிட்டு போறான். பட் இருந்தாலும் அந்த ஜேமின் வந்து மறுபடியும் ஓவரா துள்ளுற மாதிரி தெரியுது. உடனே 2 தட்டு தட்டி, டேய் நான்லாம் இதுக்கப்புறம் உங்களை போட்டு பொழந்து கட்டிடுவேன்டா, என்ன அடிக்கணும்னு சொல்லி நீங்க நினைச்சு கூட பாத்துறாதீங்க. அதுவும் இல்லாம ஏன் உங்களுக்கு படிக்கிறதுக்கு மட்டும் மைண்ட் வரவே மாட்டேங்குது? டே ஃபர்ஸ்ட் உனக்கு என்னடா ஆச்சு, இவ்வளவு நாளா அப்படியே அடங்கி போய் தானே இருந்தா, நாங்க என்ன பண்ணாலும் அதுக்கு சைலண்டா தானே இருந்தா, இப்ப என்னடா திரும்பி ரியாக்ட் பண்ற? ஆமா ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்காக என்ன கொடுமை பண்ணீங்க? ஏன்னா நீ தான் இது மாதிரி திருப்பி அடிக்காம கொஞ்சம் முட்டா பையன் மாதிரி இருந்தா, அதனால தான் உன்னை போட்டு பொழந்து கட்டிட்டு இருந்தோம். அப்படின்னா நான் ஏன் உங்களை திருப்பி அடிக்க கூடாதுன்ற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே சைலண்ட் ஆயிடுறானுங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன அடிக்க கூடாது, அடிச்சா நானும் திருப்பி அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே ஜேமினோட ஆளுங்களும் பாத்தீங்கன்னா சரி ஓகே இதுக்கப்புறம் நீ சொல்றதா நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது லேட்டா தான் நம்ம ஜேமினோ அவனோட ஆட்களும் உள்ள வருவாங்க. இதை பார்த்துட்டு அந்த கிளாஸ் டீச்சரும் சொல்றாங்க, தம்பி கொஞ்சம் சீக்கிரமா வாப்பா, ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சாஃப்டா தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிரேக் டைம் வரும்போது நம்ம ஜேமினா அந்த கேங்ஸ்டர் கூப்பிட்டு அப்படியே ஒரு மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஏன்டா சீக்கிரமா உன்னால ஸ்கூலுக்கு வர முடியாதா, அப்படின்னா புடுங்குற வேலை உனக்கு வீட்டுல அப்படின்ற மாதிரி திட்டும்போது அவனும் பயந்துகிட்டு சரி ஓகே நான் நாளையிலிருந்து சீக்கிரமா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே பிரேக் டைம்ல ஒரு இடத்துல உட்காந்து சிகரெட் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம கேங்ஸ்டர் அதை தூக்கி போட்டு இந்த வயசுல என்னடா உனக்கு சிகரெட்டு, அதெல்லாம் பெரியவனானதுக்கு அப்புறம் குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போக போக இன்னும் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா பேசிட்டு இருக்கான் அவங்க கிட்ட. அவங்களுக்கும் ரொம்ப கோபமா இருக்குது, இவனடா இப்படி பண்ணிட்டு இருக்கான் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டரோட அந்த பழைய கேங்கை தான் காட்டுறாங்க. இப்போ அதுல அந்த கிம்ன்றவன் தானே ஹெட்டா இருக்கான். ஸோ இப்போ அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா அந்த ஜங்குன்றவன் அல்லக்கையா இருக்கிறான். இதுக்கு முன்னாடி நம்ம கேங்ஸ்டர் கிட்ட எப்படி இருந்தானோ அந்த மாதிரியே இப்போ இவங்களுக்கு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தங்களை கடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு நிறைய பணமும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கடத்துற ப்ராஜெக்ட்ல இவங்க யாரை கடத்த போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பையன் ஹான் இருக்கான்ல, அவனோட அம்மா எப்பயுமே போதையிலே இருப்பாங்கல்ல, அவங்கள கடத்த சொல்லி தான் இவங்களுக்கு இப்போ ப்ராஜெக்ட் வந்திருக்கு. இதை எப்படியாவது நம்ம கரெக்டாக பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து அந்த கேங்ஸ்டர் ஜேமினை கூட்டிட்டு வந்துட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். ஏன்டா எனக்கும் அந்த சேக்கியாங்குக்கும் என்னடா கனெக்ஷனு, நாங்கள் 2 பேரும் எப்படி இருந்தோம் இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்டா அதை பத்தி உனக்கு தெரியாதா, நீ என்கிட்ட அதை பத்தி கேட்குறா? உடனே கேங்ஸ்டர் ஒரு அடி போட்டு டேய் கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும் சரியா, எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தது சில விஷயங்கள் மறந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹான் இருக்கான்ல, இவனை வந்துட்டு இந்த கும்பல் எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா கொடுமைப்படுத்திட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அதை வந்துட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த சேக்கியவங்க மட்டும் பார்த்து அதை வந்து ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்ல சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பான், இந்த மாதிரி அவனை போட்டு கொடுமை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இவங்க 2 பேருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. அதாவது க்ளோஸாகவும் பழகிருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க போல. பட் இருந்தாலும் நீங்க 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாலாம் இருந்தது கிடையாது. ஓ அப்படியா, சரி அவங்க ஃபேமிலி பத்தி ஏதாவது சொல்ல அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய லாயர், அப்புறம் அவனோட அம்மா வந்து ஒரு பெரிய மாலுக்கு சிஇஓவா இருக்காங்க. அவன் வந்து பேசிக்காவே ஒரு பணக்கார வீட்டு பையன், அதுவும் இல்லாம அவன் நல்லா படிப்பான், எப்பயுமே டாப் ரேங்க் தான் வாங்குவான் அப்படின்னு சொல்லி அந்த சேக்கியவங்க பத்தி இவன் எல்லா விஷயத்தையுமே சொல்லும்போது நம்ம கேங்ஸ்டர் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. பட் இருந்தாலும் இவருக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பையன் ஹானுக்கும் அந்த சேக்கியாங்கும் நடுவுல ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு, அது என்னன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த ஹான் வந்து அதை வச்சுதான் அந்த சேக்கியவங்க பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்ததா கூட அவன் சொன்னான். அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலன்னா என்னோட தலையே வெடிச்சிடும் அப்படின்ற மாதிரி நம்ம கேங்ஸ்டர் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஏதோ ஒரு எக்ஸாம் மாதிரி எழுதுறாங்க எல்லாருமே. அப்போ அந்த எக்ஸாமில் நம்ம கேங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 0 தான் வாங்குறாரு. அவருக்கு சரியாக மேத்ஸே வரமாட்டேங்குது. அந்த நேரத்தில் அந்த சேக்கியவங்க அந்த பக்கமாக வந்துட்டு ஏய் என்னடா எல்லாத்துலேயுமே 0 வாங்கி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது டேய் ஆமாடா எனக்கு மேத்ஸ் சுத்தமாக வரவே மாட்டேங்குதுடா, தயவு செஞ்சு நீ எனக்கு ஏதாவது சொல்லி கொடுறா அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட கெஞ்சி கேட்டுகிட்டே இருக்கும்போது அவனும் ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். என்ன இவன் இந்த மாதிரிலாம் என்கிட்ட கெஞ்சலாம் மாட்டானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு பேஸ்கெட் பால் விளையாடுற 3 பிளேயர்ஸ் வராங்க. அவங்க வந்துட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய சேக்கியவங்க ஒரு மாதிரி புலி பண்ணிட்டு இருக்காங்க.
ஏன்னா இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நிறைய டைம் அவனை வந்து அப்படி பண்ணிருக்காங்க. ஏன்டா சேக்கியோங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்னா படிச்சு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு, வா ஏன் நம்ம மறுபடியும் ஒன்னா சேர்ந்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. இவனும் வேற வழி இல்லாம ஓகே வரேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான். சோ இவன் இப்படி தடுமாறி பேசுறத பார்த்துட்டு நம்ம கேங்ஸ்டரும் முடிவு பண்றான், ஓகே அப்படின்னா நானும் உங்க கூடயே வந்து படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இந்த சேக்கியோங்க வந்துட்டு அவங்க புள்ளி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவனை காப்பாத்துறதுக்கு வரான். சோ நம்ம சேக்கியோங்க ஒண்ணுமே புரியல, ஏன்டா அவனுக்கு என்ன புள்ளி பண்றதுக்காக தான் என் கூட சேர்ந்து படிக்கணும்ன்ற மாதிரி சொல்றானுங்க, நீயும் இப்ப அதில் வந்து மாட்டிக்கிறேன்றா, உனக்கு என்ன பைத்தியமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உன் கூட தான் சேர்ந்து படிக்க போறேன், நீ எனக்கு நிறைய மேக்ஸை சொல்லி கொடுக்க போற, பதிலுக்கு நீ என்ன கேட்டாலும் சரி நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா சரி, அந்த பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ்லாம் இருக்கிறானுங்களா அவனுங்க செம்மையா பேஸ்கெட் பால்லாம் விளையாடுவாங்க, ஸோ நீ எப்படியாவது அவங்கள தோக்கடி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவ்வளோதானே நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான். ஸோ ஆக்சுவலாக நம்ம கேங்ஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பாலும் ஃபுட்பாலும் செம்மையா வரும், அதனால தான் சடனாக ஒத்துக்கிட்டான் நான் ப்ளே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவன் பாத்ரூம்ல இருக்கும்போது அந்த பேஸ்கெட் பால் பிளேயர்ஸும் வருவாங்க. அப்போ அதில் இருக்க ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி கலாச்சிட்டு இருக்கான், டேய் இவனை எல்லாருமே வேட்டைக்காரன் தானே சொல்லுவாங்க, ஏன்னா இவன் பார்க்கறதுக்கும் அப்படி தானே இருப்பான் அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு இருக்கும்போது நம்ம கேங்ஸ்டருக்குன்னா கோவம் வந்துருச்சு, டேய் என்னடா இப்போ பாரு அவனோ ஒருத்தனை ஸ்கூலில் கலாச்சிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு நல்லா பேஸ்கெட் பால் விளையாட தெரியும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், விளையாடலாமா அப்படின்னு கேட்கும்போது, டேய் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா, நாங்கள் 3 பேரும் எவ்வளோ பெரிய பிளேயர்ஸ்னு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சுக்கிட்டே கேட்குற, சொப்பா பேச்சை ஃபஸ்ட்டு குறைங்கடா, இதில் 5 பாயிண்ட் யார் ஃபஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பந்து சொந்தம், ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த கேமையும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி நம்ம கேங்ஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் விளையாட நல்லா தெரியும், அதனால பார்த்தீங்கன்னா இந்த 5 பாயிண்ட்டை ஃபஸ்ட்டே அவர் வாங்கிட்டாரு நல்லபடியாக விளையாண்டு. அதுக்கப்புறம் அந்த பிளேயர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எகத்தாளமாக பேசிட்டு இருக்காரு, ஏன்டா உங்களுக்கு விளையாட தெரிஞ்சிச்சு அப்படின்றதுக்காக மற்றவங்களுக்கு விளையாட தெரியாதுன்ற மாதிரி ஆயிடாது சரியா, அதுவும் இல்லாமல் ஸ்கூலுக்கு எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்கடா, தேவையில்லாமல் அடுத்தவனாலாம் வெறுப்பேற்றிட்டு இருக்காதீங்க, அதில் என்னடா அப்படி உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்ச் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த சேக்கியாவும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். அப்படியே பார்த்துட்டு செம்மையாக ஷாக் ஆயிட்டான், டே இந்த ஹானி எப்படி இப்படி விளையாடுறான், என்னால் நம்பவே முடியல, இவன் இந்த மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒருத்தங்க கால் பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக 2 முடியை கொடுத்துருந்தீங்களா சார், அந்த 2 முடியுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகுது, அவங்க 2 பேரும் ஒரே ஃபேமிலியை சேர்ந்த ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது மூலமாக நம்ம சேக்கியவங்க இப்போ நம்ப ஆரம்பிக்கிறான், அப்படின்னா இவன் கண்டிப்பாக ஹான் தான், நான் தான் தப்பாக நினச்சிக்கிட்டேன், ஆனால் இவன் எப்படி இப்படி சேஞ்ச் ஆனானே தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா அவன் கூடவே சேர்ந்து படிக்கவும் ஆரம்பிக்கிறான். நம்ம கேங்ஸ்டருக்கு மேக்ஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னா அதை கரெக்டாக சால்வ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். பட் இருந்தாலும் நம்ம கேங்ஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டே வரமாட்டேங்குது, எப்போ பாரு நல்லா ஒரு மாதிரி தூங்கி விழுந்துகிட்டே இருக்காரு. ஸோ படிச்செல்லாம் முடிச்சுட்டு அப்படியே 2 பேரும் வெளியே உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டரு இந்த வயசானவங்க குடிப்பாங்கல்ல ட்ரிங்க்ஸ், அந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம சேக்கியவங்க கொடுக்குறான். அவனும் இதை பார்த்துட்டு, டேய் இதெல்லாம் வயசானவங்க குடிக்கிறதுடா, நீ ஏன்டா என்கிட்ட இதை வந்து கொடுக்குறா, டேய் இதை மட்டும் குடிடா, வேற ஏதாவது குடிச்சு உடம்பு கிட்ட கெடுத்துக்க போற அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே 2 பேரும் குடிச்சிட்டு இருக்கும்போது கேங்ஸ்டர் ஒரு கேள்வி கேட்குறான், ஆமா இப்போ எனக்கு அந்த ஜேமினா உன்னோட ஆட்களும் ஒரு மாதிரி புள்ளி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி உன்ன பண்ணியிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுமை நடந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நான் கருணையே இல்லாமல் அவனை கொலை பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி இவன் இந்த இடத்துல ரொம்பவே மோசமாக பேசும்போது நம்ம கேங்ஸ்டருக்கு ஒரு மாதிரி புரியல, என்னடா இது இவ்வளோ நேரமாக நல்ல விதமாக தானே பேசிட்டு இருந்தான், இப்போ என்னமோ கொலை பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்கிறான், இவனை புரிஞ்சிக்கவே முடியலையே, அது மட்டும் இல்லாமல் இவனை பற்றின சீக்கிரட் இந்த ஹான் பையன் என்னதான் அப்படி கண்டுபிடிச்சு வச்சிருந்தான் ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்காரு. இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டருக்கு ஸ்கூலில் வந்துட்டு நிறைய ஃபேன்ஸ்லாம் சேர்ந்துட்டாங்க, ஏன்னா நேற்று அந்த பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ் 3 பேரையும் இவன் சிங்கிள் ஆளாக இருந்து தோக்கடிச்சிருப்பான்ல, அதனால தான் இப்போ இவனுக்கு நிறைய பாராட்டுலாம் வந்து சேருது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சேக்கியவங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா இது வரைக்கும் அந்த ஹானை பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் ஒரு மாதிரி கலாச்சிட்டு இருந்திருப்பாங்க, அவனும் யார்ட்டையுமே சரியாக சிரிச்சு பேசியிருக்க மாட்டான், ஆனால் அப்படி இருக்கும்போது இப்போ மற்ற பசங்க அவங்ககிட்ட சிரிச்சு பேசுறதை பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் பார்த்து யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்குள்ளே ஒரு டீச்சர் வந்துட்டு எல்லாருக்குமே ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, லாஸ்ட்டாக வச்ச டெஸ்ட்டில் எல்லாருமே எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டர் ரொம்பவே கம்மியான மார்க் வாங்கியிருக்கான். இதை பார்த்துட்டு சேக்கியவங்க சொல்கிறான், தம்பி இப்படிலாம் வாங்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, இன்னும் கொஞ்சம் நீ எக்ஸ்ட்ரா மார்க்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிச்சுட்டு 2 பேரும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க, ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்த ஒரு சரக்கு பாட்டில் எடுப்பான். இதை பார்க்கும்போது நம்ம சேக்கியவங்க ஒன்றுமே புரியல, என்னடா இது இவன் சரக்கெல்லாம் அடிப்பான் போலயே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம கேங்ஸ்டருக்கும் புரியுது, ஐயோ நான் இந்த பையனோட உடம்புல இருக்கிறதே எனக்கு அடிக்கடி மறந்து போயிடுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, இல்லடா சாரி நான் தெரியாமல் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற ஒரு ஜூஸ் எடுக்கிறான். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேக்கையும் வாங்கிட்டு வருவான், அது வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர். ஸோ அதை பார்க்கும்போது நம்ம சேக்கியவங்க ஒரு ஞாபகம் வருது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இவன் ஒரு பைனாப்பிள் கேக்கை நம்ம ஹானுக்கு கொடுக்கறதுக்காக அவனோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பான். ஆனால் அந்த இடத்துல அங்கே வேலை பார்க்குற லேடி இருக்காங்கல்ல, அவங்க அந்த கேக்கை பார்த்துட்டு, ஐயோ தம்பி இது பைனாப்பிள் ஃப்ளேவரா, இது வந்துட்டு ஹானுக்கு செட் ஆகாதுப்பா, அவனுக்கு அலர்ஜி, இதை சாப்பிட்டானா மூச்சு விட முடியாமல் திணறுவான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லியிருப்பான். ஸோ அந்த இடத்துல அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி பைனாப்பிள் வந்துட்டு ஹானுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இவன் இப்போ ஏன் சாப்பிட்றான் அப்படின்ற மாதிரி அவன் அதை பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம கேங்ஸ்டரும் பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டுறாரு. ஸோ அவருக்கு அந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் ஒத்துக்கிட்டா கூட இந்த உடம்பு அந்த ஹானோட தானே, அதனால அவனுக்கு சேராத
சேராத இவர் சாப்பிட்டாருன்னா கண்டிப்பா அவனோட உடம்பு தான் பாதிக்கும். ஸோ கரெக்டா நம்ம சேகியோங் நினைச்ச மாதிரியே பாத்தீங்கன்னா மூச்செல்லாம் விட முடியாம திணறான். ஐயோ எனக்கு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது கடைசியா பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எப்படியோ இவனுக்கு சில ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து இவனை பொழைக்க வச்சிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம சேகியோங் வந்து ரொம்பவே கோவத்துல இவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். டேய் உண்மையை சொல்லு, நீ ஹான் இல்ல தானே? ஏன்னா உனக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கு, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்க, அதனால உனக்கு பழைய மெமரிஸ் எல்லாமே மறந்துருச்சு அப்படின்னு தானே என்கிட்ட சொன்னேன். ஆனா உனக்கு பழைய விஷயம்லாம் மறந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா உன்னோட வீட்டில் எல்லா விஷயத்தையுமே அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்களே. ஸோ வீட்டில் இருக்கவங்களும் சொல்லலை, டாக்டர்ஸும் சொல்லலைன்னா உனக்கு ஞாபக மருதி அப்படின்னு ஒன்று நடக்க கிடையாது. ஏன்னா அப்படி நடந்திருந்தா அவங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு பார்த்தா நீ மற்றவங்க கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்கல, உனக்கு ஞாபக மருதி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. டேய் உண்மையை சொல்லு, நீ யாரு, ஹான் எங்கே போயிட்டான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா உனக்கு ஏன் என் மேலே இவ்வளோ அக்கறை? நான் ஹானா இருந்தா என்ன, இல்லைனா வேற யாராவது ஒருத்தனா இருந்தா என்ன, நீ எதுக்காக என்னோட ஐடென்டிட்டியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இப்படி துடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்காக சொல்கிறான். அன்னைக்கு ஒரு நாள் ஹான் எங்களோட வீட்டுக்கு வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்டான், அதனால தான் அவன் பிளாக்மெயில் கூட பண்ணான் அந்த ஹெல்ப்பை பண்ண சொல்லி. ஆனால் நான் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி விடாப்படியாக சொல்லிட்டேன். அதனால அவனும் சேடாக அங்கேருந்து போயிட்டான். ஸோ அதை நினச்சி நான் அதுக்கப்புறம் பயங்கரமாக ஃபீல் பண்ணேன். அவனுக்குன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் நான் மட்டும்தான். நானும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா அவன் என்ன பண்ணுவான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ உன்னை பார்த்தா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஆளாக ஃபீல் ஆகுது, அதனால தான் நான் இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, நீ கண்டுபிடிச்சது கரெக்டு தான், நான் ஹான் கிடையாது. ஆனால் கூடிய சீக்கிரம் அவன் கண்டிப்பாக திரும்பி வருவான்னு நான் நினைக்கிறேன். அது வரைக்கும் நான் அவனோட இடத்துல இருந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சல, அப்படி பண்ணுறதா இருந்துச்சுன்னா எனக்கு ஸ்டடீஸில் ஹெல்ப் பண்ணு, எனக்கு நிறைய மேக்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவனும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றாவே படிக்கிறாங்க, ஒன்றாவே எங்கேயாவது சாப்பிட கூட போகிறாங்க. ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட் என்ன ஆகுதுன்னா, நம்ம கேங்ஸ்டரோட கேங் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லேடியை கிட்னாப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த லேடி வேற யாரும் கிடையாது, அந்த ஹான் இருக்கான்ல அவனோட அம்மா தான். ஸோ இதுக்கு முன்னாடியே கூட அவங்களோட ஃபோட்டோ வச்சுட்டு இவங்க பேசிட்டு இருந்திருப்பாங்க, நம்ம வந்துட்டு இவங்களை கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்பாட்ல இருந்துக்கிட்டு எப்படி நம்ம கிட்னாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த நேரத்தில் அந்த ஜேமின் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஒரு ஓரமாக இருப்பாங்க. அப்போ அவங்கள பார்த்துட்டு அதில் நம்ம ஜேமின் இருப்பான்ல, அவனை மட்டும் அந்த டாங்ஸு கூப்பிடுறான். அதான் இப்போதைக்கு அந்த கேங்ல ஹெட்டாக இருக்கான்ல அவன். சொல்லுங்க சார் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாடா இப்போ எங்களுக்கு ஒரு வேலை வந்திருக்கு, ஆனால் அந்த வேலைக்கு இன்னும் ஒரு ஆள் மட்டும் வேணும், அதுக்காக தான் நான் உன்னை கூப்பிடுறேன், வந்து பண்றியா அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ சார் நான் உங்க கேங்ல சேர்றதுக்காக தான் சார் பல நாள் தவம் கிடந்தேன், இப்போ நீங்களே இப்படி கேட்கும்போது முடியாது நான் சொல்லுவேன் வரேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனையும் பார்த்தீங்கன்னா காரில் தூக்கி போட்டு போறாங்க. அப்புறம் ஹானோட வீட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல போதையில் இருக்கக்கூடிய அவனோட அம்மாவை கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கும்போது கரெக்டா அப்போன்னு பார்த்து நம்ம கேங்ஸ்டரும் சேக்கியோக்கும் வீட்டுக்கு வருவாங்க. இதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சண்டைக்கு போறானுங்க அவங்க கிட்ட. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, விடுங்கடா அவங்கள அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது கரெக்டா பார்த்தீங்கன்னா அவங்களும் கடத்தி கொண்டு போலான்னு பாக்குறாங்க. அப்போ உள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஜேமினும் உட்காந்துட்டு தானே இருந்திருப்பான். அவன் வந்துட்டு இது ஒரு கிட்னாப் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டோம். ஐயோ நம்ம கிட்னாப்லாம் பண்ண முடியாது, ஏதோ கொஞ்சம் டானுங்க மாதிரி சீன் போட்டு சுத்தலான்னு பார்த்தா இவனுங்க நம்மள போலீஸ் கேஸ்ல மாட்டி விட்டுருவானுங்க போல. ஐயோ நமக்கு இந்த வம்பே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து விழுந்தடிச்சுட்டு ஓடிடுறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டர் நல்லாவே சண்டை போட்டு எல்லாருமே துரத்தி அடிச்சிடுறாரு. போலீஸ் வேற அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துடுது, அதனால எல்லாருமே அங்கிருந்து போயிடுறாங்க. ஸோ எப்படியோ அந்த ஹானோட அம்மாவை காப்பாத்திட்டாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த சண்டையில் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் அடிபட்டு இருக்கும். ஸோ அடுத்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அந்த ஹானோட அம்மாவை அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சில அடிலாம் பட்டிருக்கும் போல. இந்த நேரத்தில் போலீஸ்காரங்க விசாரிக்கிறதுக்காக வரும்போது நம்ம கேங்ஸ்டர் இதை பார்த்துட்டு, ஐயோ என்னடா இன்னும் இவனுங்க ஆளை காணமே நினச்சிட்டு இருந்தேன், வந்துட்டானுங்க. சார் வந்துட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் எல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பெரிய மாதிரி காசெல்லாம் கொடுக்க போகும்போது அங்கே இருக்க எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா இவன் ஏதோ பெரிய மனுஷன் மாதிரி போலீஸ்க்குலாம் போய் காசு கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேக்கியவங்க ஷாக்கோட பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் கேங்ஸ்டரும் ஐயோ நான் மறுபடியும் என்னை மாதிரி நடந்துக்கிட்டேன் போலயே அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, சார் நான் இந்த காசை கொடுத்தது லஞ்சம்னு சொல்லி நினைக்காதீங்க, சும்மா ஏதாவது சாப்பிட்றதுக்கு தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடறான். சரி ஓகேப்பா அப்படின்னா விசாரிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டு போய் விசாரிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல கேட்குறாங்க, உன்னோட அம்மாவை யாரோ ஒருத்தங்க கடத்திட்டு போன மாதிரி தான் தெரியுது, உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சந்தேகமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த செக்ரட்டரி இருக்கால அவளா இருப்பாளோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. பட் இருந்தாலும் அவளை பற்றி போலீஸ்காரங்க கிட்ட எதுவுமே சொல்லாம, இல்லை சார் எனக்கு யார் மேலேயும் டவுட் இல்லை, அதுவும் இல்லாமல் என்னோட அம்மாவை யாரும் கடத்திட்டுலாம் போல சார், யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு ராங்கா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த விஷயத்தையே இப்படி பார்த்தீங்கன்னா போலீஸ் பக்கம் போகாத மாதிரி இவன் தடுத்து நிறுத்திடுறான். ஏன்னா இப்போ அந்த ஹானோட அம்மாவை சுற்றி ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது, அதை போலீஸ் சைடு நம்ம கொண்டு போக வேணாம், எதுவாக இருந்தாலும் நம்மளே ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேங்ஸ்டர் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேக்கியாங்கும் கேங்ஸ்டரும் சேர்ந்து பேசிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம சேக்கியாங்கோட ஃபேஸில் நிறைய காயம்லாம் இருக்கிறத பார்த்துட்டு கேங்ஸ்டர் கொஞ்சம் வருத்தப்படுறாரு. டேய் பார்த்து இருந்திருக்க வேண்டி தானே, சண்டை போட தெரியாம ஏன் சண்டைலாம் போட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி அறிவுறுலாம் சொல்றாரு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேக்கியாங்க அவன் வீட்டுக்கு போகும்போது அவனோட அப்பா பார்த்தீங்கன்னா பயங்கரமா திட்டுறாரு. என்னடா அப்படி மூஞ்செல்லாம் காயமா இருக்குது, என்னடா பண்ணிட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது, அப்பா
அப்பா அது ஒன்றும் இல்லைப்பா, வர வழியில் 2 குடிகாரங்க என்கிட்ட காசு கேட்டு சண்டை போட்டாங்கப்பா, அந்த நேரத்தில் தான் இப்படி அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எது காசு கேட்டு சண்டை போட்டாங்களா, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே, வா எங்கே சண்டை போட்ட அந்த இடத்த காட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த கூட்டு போய் காட்டுவான். உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாவது தடயம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்காரு. எதுக்காகனா இவர் ஒரு லாயர் ஆச்சு, அதுக்காக தான் எப்படியே தடயம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காரு. டேய் எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் கூட காணோம், அப்படி இருக்கும்போது எப்படா இங்கே சண்டை போட்டேன்னு சொல்லலாம், நீ என்கிட்ட போய் தானே சொல்லிட்டு இருக்கா, உண்மையை சொல்லுடா, எப்படா உனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடாம ரொம்ப ப்ரெஷர் போட்டு கேட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா சேக்கியோங்க அப்படியே மயக்கம் போட்டே விழுந்துட்டான், அது எல்லாத்தையுமே கேட்க முடியாம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணிடுறாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சேக்கியோங்கோட அப்பாவுக்கு அவனோட அம்மா கால் பண்ணி எங்க என்னங்க ஆச்சு, பையன் எப்படி இருக்கான், இது மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லைம்மா, சின்ன மயக்கம் தான், அவன் எங்கேயோ போய் சண்டை போட்டு வந்துட்டான் போல, அதை என்கிட்ட இருந்து மறைக்க பார்த்தா நான் விடாம கேள்வி கேட்கவும் அவன் அந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க நம்ம பையன்கிட்ட இப்படி நீங்க எப்ப பாரு ரொம்பவே மொட்டத்தனமாவே நடந்துக்கிறீங்க, அவன் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பையன், அவன்கிட்ட அப்படிலாம் நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் நம்ம சேக்கியாங்கோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியோட சிஓவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவங்க இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க, அதனால தான் டக்குன்னு இந்த இடத்துக்கு வர முடியல, ஃபோன் போட்டு இப்படி விசாரிச்சுட்டு இருக்காங்க, ரொம்பவே சேடாக பேசுறாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு அவனை விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்பா தம்பி, நீ ஏதோ உன்னோட அம்மாவை யாரும் கடத்தல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, ஆனா உன்னோட வீடு முழுக்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராஸ் எல்லாத்தையுமே உடச்சு வச்சிருக்காங்க, அதெல்லாம் பார்த்தா யாரோ கடத்தின மாதிரி தான்ப்பா தெரியுது, உனக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா என்ன, இருந்தா சொல்லுப்பா, தயங்காம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இருந்தாலும் நம்ம கேங்ஸ்டர் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை போலீஸ் கிட்ட எடுத்துட்டு போற மாதிரி தெரியல. இல்ல சார், என்னோட அம்மாவை யாரும் கடத்திட்டுலாம் போல, இது நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டர் ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி எல்லாத்தையுமே ரொம்ப டைட் பண்ணுங்க, இதுக்கப்புறம் யார் இந்த இடத்துக்குள்ள வந்தாலும் சரி நம்ம அவங்களை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த டாங்ஸு அப்புறம் அந்த ஜங்குன்றவன் இருக்கான்ல, அவங்களோட கேங்க தான் காட்டுறாங்க, அதாவது நம்ம கேங்ஸ்டரோட பழைய கேங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த செக்ரட்டரி இருக்கால, அந்த பையன் ஹானோட அப்பா கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய செக்ரட்டரி, அவ பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்கா, நீ இதை கரெக்டா பண்ணுவேன்னு தானே சொன்னேன், நம்பி தானே உங்ககிட்ட இந்த வேலையை கொடுத்தேன், ஆனா நீ எப்படி இப்படி பண்ணலாம், உன்னால முடியலன்னா சொல்லு, நான் வேற ஒரு ஆளை கூட பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட பேசிட்டு இருக்கா. ஸோ இப்பதான் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி தெரிய வருது, ஆக்சுவலா அந்த ஹானோட அம்மாவை கடத்த சொல்லி இவங்க கிட்ட இந்த வேலையை கொடுத்தது வேற யாரும் கிடையாது, இந்த செக்ரட்டரி தான், ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் கடத்த சொல்லியிருக்கா போல, ஆனா அது என்ன ரீசன் தெரியல. ஆனா இவனுங்க பாத்தீங்கன்னா அந்த வேலையை கரெக்டா முடிக்காம அதுல கோட்டை விட்டுட்டானுங்க. இப்படி பேசிட்டே இருக்கும்போது டாங்ஸுவும் பார்த்துட்டு இங்க பாரு, நெக்ஸ்ட் டைம் நாங்க எங்களோட வேலையை பக்காவா பண்ணி முடிப்போம், இதுக்கப்புறம் இதை பத்தி பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அந்த ஜேமின் இருக்கான்ல, அவனை பாத்தீங்கன்னா ஆளையே காணோம், லீவு போட்டான். அதுக்கப்புறமேட்டு அவனோட டீம்மேட்ஸ்லாம் இருக்கிறானுங்கல்ல, அவனுங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்போ அங்க ஒருத்தன் தேவையானதை படிக்கிறத விட்டு ஏதோ காமிக்ஸ் புக்லாம் படிச்சுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு கேங்ஸ்டரும் தலைமையிலேயே நடிச்சு, என்னடா இதெல்லாம் படிச்சுட்டு இருக்க, இதெல்லாம் படிச்சா மார்க் வருமா, ஒழுங்கா எடுத்து சப்ஜெக்ட்லாம் படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா அதிகாரம் பண்றான். அவனும் பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம அது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டான். அதுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம கேங்ஸ்டருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிடைச்சிருக்காங்க. அப்போ அவங்க எல்லாருமே நம்ம கேங்ஸ்டர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஜாலியா ஃபன் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம கேங்ஸ்டருக்குன்னா உடனே கோவம் வந்துருச்சு. ஏய் என்ன சொல்றீங்க, அந்த மாதிரிலாம் போக கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஆள் மாதிரி பேசிட்டான். ஸோ இதை பார்த்துட்டு எல்லாருமே டேய் என்னடா திடீர்னு பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்கா, நாங்க போறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களும் கொஞ்சம் சின்ன குழந்தைங்க மாதிரி பேசும்போது அப்பதான் அவன் சடனா ரியலைஸே பண்றான், ஐயோ நம்ம அப்படியும் பெரியவ மாதிரி நடந்துட்டோம் போலயே, சரி ஓகே நம்ம போலாம், அதுவும் இல்லாம நான் இதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசி பழகிறது இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி சொன்ன உடனே நான் கோவப்பட்டுட்டேன், இதுக்கு மேல நான் அப்படி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே இதுல என்ன இருக்கு, அதுவும் இல்லாம இதுக்கப்புறம் நாங்க இருக்கோம் உனக்கு ஃப்ரெண்ட்ஸா சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே அவங்க கூட ரொம்ப க்ளோஸா பழகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேக்கியோங்க மெசேஜ் பண்றான், ஏன்டா இன்னைக்கு ஸ்கூலுக்கு நீ வரல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெசேஜ் பண்றான். அதுக்கப்புறமேட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு நைட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம கேங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா எதிர்ச்சியா நம்ம சேக்கியோங்க பார்க்குறான். பார்த்துட்டு டேய் என்னடா உடம்புலாம் சரியாயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் அவனுக்கு உடம்பு முழுக்க கொஞ்சம் பெயின் எல்லாம் இருக்கிறது நம்ம கேங்ஸ்டருக்கு நல்லாவே தெரியுது. அதனால என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, டேய் மறுபடியும் இந்த மாதிரி ஆட்டிமா அடி வாங்காதரா, அட்லீஸ்ட் நீ சேஃபா இருக்கிறதுக்காகவாவது கொஞ்சம் பாக்ஸிங்லாம் கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்ச சில ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறான். நம்ம சியோக்கும் பார்த்தீங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு போவாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வெளியில அந்த ஜேமின் இருக்கான்ல அவன் ஒளிஞ்சிட்டு இருப்பான். ஸோ ஆக்சுவலா இவன் எதுக்காக இங்க இருக்கானா, லாஸ்டா அந்த கும்பலோட சேர்ந்து இவன் அந்த லேடியை கடத்திட்டு போறதுக்காக வந்திருப்பான். அப்புறம் பாதிலே அடிச்சுட்டு ஓடி இருப்பான்ல. ஸோ அதுக்கப்புறம் அந்த லேடிக்கு என்னாச்சு, எதுவுமே ஆயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்துல தான் பாக்குறதுக்காக இங்க வந்திருப்பான். ஸோ வந்த இடத்துல இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டான். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹான் கிட்ட வந்து கேட்கறான், டேய் ஹானு இது உன்னோட வீடாடா? ஆமா என்னோட வீடு தான், சரி நீ உள்ள வா உங்ககிட்ட நிறைய கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு பேசுறாங்க. டேய் ஆமா எதுக்காக நீ இன்னைக்கு வரல அப்படின்னு கேட்கும்போது அது ஏன்டா கேட்குற, நான் தங்குற இடத்துல ஒரு ஹீட்டர் கூட இல்லடா, பயங்கரமா குளிருது, அதுவும் இல்லாம ரெண்ட் காசு கூட என்னால் சரியா கட்டவே முடியல, ஓப்பனா ஒரு விஷயத்த சொல்லுவா, நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுரா அப்படின்னு சொல்லும்போது பார்க்கவே ரொம்ப பாவமா
கோவமா இருக்குது. அதனால அவனை கூப்பிட்டு சாப்பாடுலாம் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கேங்ஸ்டர் அந்த ஜேமினுக்கு பார்த்து பண்றது எதுவுமே நம்ம சேக்கியோங்க்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவனை எவ்வளவு கொடுமைப்படுத்திருப்பான். அப்படி இருக்கும்போது அவனே எதுக்காக இப்ப இப்படி பார்த்து கவனிச்சுக்கிறான் அப்படின்ற மாதிரி அவனோட மனசுக்குள்ளேயே கோவமா யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டர் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காரும்போது கரெக்டா அந்த ஜேமின் வந்துட்டு உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கான். டே ஹானு, நான் அப்படியே கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கலாம்னு சொல்லி முடிவு எடுத்துட்டா அப்படின்னு சொல்லும்போது, என்னது நீ இங்கே இருக்க போறியா? டே ஆமாடா, இப்போ என்னோட நிலைமையை நான் எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால இப்போ என்னை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு ஆள் நீ மட்டும்தான். அதனால தான் சொல்றேன், என்ன அப்படியே இங்க வச்சு பாத்துக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கேங்ஸ்டருக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுது. ஏன்டா நீ என்னை எந்த அளவுக்குலாம் கொடுமை பண்ணிருக்க, ஆனா அதை எதுவுமே நான் கண்டுக்காம இப்போ உனக்கு தேவையானது எல்லாமே பண்ணிருக்கேன். ஆனா ஒருவேளை நீ பண்ண கொடுமை எல்லாத்தையுமே என்னால தாங்க முடியாம நான் தற்கொலை பண்ணிக்க போயிருந்தா என்னடா இருக்கும்? நீ ஒரு கொலைகாரன்டா. என்ன மனதளவுல பாதிக்கப்பட வச்சு என்ன தற்கொலை பண்ண தூண்டி இருக்கனா, நீ ஒரு கொலைகாரன் தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டேய் என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க, வீட்டுல இருக்க கூடாதுன்னா சொல்லு, நான் கிளம்புறேன், இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்து பால்கனில இருந்துகிட்டு சிகரெட் அடிக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டா நம்ம சேக்கியோங்க இருக்கான்ல, அவன் அந்த இடத்துக்கு வந்து, ஏன்டா உனக்குலாம் வெக்கமாவே இல்ல, இவனை எந்த அளவுக்கு நீ போட்டு டார்ச்சர் பண்ணிருப்ப, இப்ப அவனோட வீட்லயே ஓசியில தங்கறதுக்காக வந்திருக்க, அதுவும் இல்லாம ஹானோட அம்மாவை கடத்துறதுக்காக ஒரு கேங் வந்துச்சு இல்ல, அந்த கேங்ல நீயும் இருந்த, அதை நானும் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இவன் இடத்துல சொல்லும்போது, இல்லடா அது நான் இல்ல அப்படின்ற மாதிரி இவன் விடாம சொல்லிட்டே இருக்கும்போது சேக்கியோங் பாத்தீங்கன்னா அப்படியே அவனை கீழே தள்ளுற மாதிரி போறானா. உடனே அவனும் ஒத்துக்கிறான். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டர் டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்து அவனை பிடிச்சு, டேய் சொல்லு, யாரு என்னோட அம்மாவை கடத்துனது, அவங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவனும் பாத்தீங்கன்னா அந்த கேங்கோட நேம சொல்லிடுறான். உடனே நம்ம கேங்ஸ்டருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அது அவரோட பழைய கேங்ல. அதனால பாத்தீங்கன்னா இவர் தனியா கிளம்புறாரு அந்த கேங்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. போகும்போது நம்ம சேக்கியோங்கும் வரேன்னு சொல்றான். இருந்தாலும் இல்ல நீ வேணாண்டா, ஆல்ரெடி உனக்கு பயங்கரமா காயம் ஏற்பட்டிருக்கு, என்னால உன்னோட அப்பா கிட்டே நீ திட்டு வாங்கியிருக்க, அதனால இந்த டைம் நானே பாத்துக்கிறேன், நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் தனியா போறான். அப்படி போகும்போது கரெக்டா அந்த கேங்ல இருக்கக்கூடிய 2 பேரை இவனோட மூஞ்சில அப்படியே ஒரு மாதிரி மாஸ்க் எல்லாம் கவுத்தி அவனை கடத்தி ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. போனதுக்கு அப்புறம் இப்ப அந்த கேங்கோட இடத்துல தான் அவன் இருக்கிறான். அதுவும் இல்லாம அந்த கேங்ல இப்போ ஹெட்டா இருக்கக்கூடிய டாங்ஸுவை பார்த்துட்டு இவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டான். இவன் என்ன என்னோட இடத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி தைரியமா இருந்துச்சு அந்த டாங்ஸுவை நேருக்கு நேர் பார்த்துட்டு இருப்பான். அப்படியே ஒரு மாதிரி மாசா லுக் விட்டுட்டு இருப்பான், யாருக்குமே பயப்படாம. ஸோ ஆக்சுவலா அவன் ஒரு கேங்ஸ்டர் தானே. இதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த அடியாட்களும் பார்த்துட்டு, என்ன இந்த சின்ன பையனுக்கு ரொம்பவே தைரியம் தான், இத்தனை பேர் நாங்க சுத்தி இருக்கிறோம், அப்போ கூட பயப்படாம இவ்வளவு தைரியமா எங்களை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நம்ம கேங்ஸ்டர் ஏதோ இப்போ வரைக்கும் அந்த கேங்குக்கு ஒரு ஹெட்டா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு, டேய் டாங்ஸு நீ இப்போ இதுக்கு ஹெட்டா இருக்கியா, ஏன்டா ஜங்கு இப்போ நீயும் அவன் பேச்சு கேட்க ஆரம்பிச்சிட்ட போல, எல்லாருமே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ நீங்க தான் அந்த அம்மாவை கடத்த ட்ரை பண்ணுதா, எப்படா இந்த மாதிரி மாறினீங்க, டேய் நீங்களாம் நம்ம கேங்காடா, சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கும்போது எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, என்ன இவன் ஏதோ பெரிய ஹெட் மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டர் அடிக்க ட்ரை பண்ணும்போது கேங்ஸ்டரும் அவருக்குள்ள இருக்க வித்தையெல்லாம் காட்டி எல்லாருமே அடிச்சு போடுறாரு. பட் இருந்தாலும் அந்த ஜங்குன்றவன் இருக்கான்ல, அவன் வந்துட்டு கொஞ்சம் வெயிட்டா இருப்பான். அதனால அவனை சும்மா திருப்பி போட முடியல நம்ம கேங்ஸ்டரால, அவங்கிட்ட அடி வாங்கிடுறாரு. இப்ப கட் பண்ண அடுத்த சீன்ல கிளாஸ் ரூம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜேமின்க்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா டீச்சர் வந்து ஒரு மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி கிளாஸ் ரூம்லாம் சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காகனா அவனுங்க கரெக்டா நடந்திருக்க மாட்டானுங்க, நிறைய ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிருப்பானுங்க, அப்புறம் புள்ளி எல்லாம் பண்ணிருப்பானுங்கல்ல, அதுக்கான பனிஷ்மெண்ட் தான். இங்க பாருங்கடா, நீங்க பண்ண வேலைக்கு உங்களுக்கு இப்போதைக்கு நான் இந்த பனிஷ்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன், நீங்க இதுக்கப்புறமும் வேற ஏதாவது பண்ணீங்க உங்களை ஸ்கூல்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஜேமினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜை காட்டுறாங்க. அது என்ன மெசேஜ்னா, அந்த டாங்ஸோ இருக்கான்ல, அவனோட கேங் ஆட்கள் தான் வந்து இவங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க, இந்த ஜேமினை பிடிச்சி கொண்டு வாங்கடா எங்க கிட்ட, அவன் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி பாதிலே விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ இவங்க கிட்ட வேலையை கொடுத்துருக்காங்க. இதனால இவனோட ஃப்ரெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா இப்போ இவனுக்கு எதிராகவே திரும்பிட்டாங்க. ஏன்டா ஹானோட அம்மாவை கடத்திட்டு வர சொல்லி இவங்க வந்து உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க, ஆனா நீ எதுக்காக அதை கடத்தாம பாதிலே வந்த, இப்ப பாரு உன்னை பிடிச்சிட்டு வர சொல்லி எங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க, வா வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிக்க ட்ரை பண்ணும்போது அவன் என்னன்னா இவங்க எல்லாரும் கண்ணிலையும் மண்ணு தூவிட்டு ஓடி போயிடுறான். அப்படி ஓடி போகும்போது வழியில பாத்தீங்கன்னா நம்ம சேக்கியோங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பான். அவனை பார்த்துட்டு, டேய் நீ என்னடா இங்க உட்காந்துட்டு இருக்க, சரி சரி வா வந்து என் கூட ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூட்டு போய் ஒளிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கிருந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாடி இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே வரும்போது நம்ம சேக்கியோங் சொல்றான், டேய் நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றியாடா, நம்ம ஹான் இருக்கான்லடா, அவனை அந்த கேங் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, நம்ம எப்படியாவது அவனை காப்பாற்றணும், அதுவும் இல்லாம அவங்க கண்டிப்பா மறுபடியும் ஹானோட அம்மாவை கடத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க, நம்ம எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும்டா அப்படின்னு சொல்லும்போது, டேய் என்ன காமெடி பண்றியா, போடா எனக்குலாம் என்னோட உயிர் தான் முக்கியம், அவனுங்களாம் அடியாளுங்கடா, அவனுங்களை எதிர்த்து நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லு, நம்ம ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், எதுவா இருந்தாலும் நீ வேணா போப்பா, கண்டிப்பா நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது, உன்ன மாதிரி ஒரு கோலையை நான் பார்த்ததே இல்லடா, நீ ரொம்ப கேவலமான ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சேக்கியோங் கழுவி ஊத்துறான். அவனும் ஒரு மாதிரி கோவத்தில் அடிக்கலான்னு வரும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை தேடி மறுபடியும் பக்கமா வர மாதிரி சத்தம் கேட்குது. அதனால அங்கிருந்து அப்படியே ஓடி போயிடுறான் திட்டிட்டு. இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டர் அடிச்சு மயக்கம் போட வச்சிருப்பாங்கல்ல, இப்போ வந்து அவன் கண் முழிக்கிறான். கண் முழிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல வேற அடியாட்கள்லாம் யாருமே கிடையாது, அந்த டாங்ஸோ மட்டும் தான் இருக்கான். அப்போ நம்ம கேங்ஸ்டர் கிட்ட கேட்கறான், டே தம்பி உனக்கு எப்படி அந்த மாதிரி ஃபைட்
ஃபைட் போடலாம் தெரியும், நீ எப்படி கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது நான் எதுவும் கத்துக்கலாம் இல்ல, எனக்கு பிறக்கும் போதே இந்த மாதிரி திறமெல்லாம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி போய் சொல்றான். அதுக்கப்புறம் அம்மா எதுக்காக என்னோட அம்மாவை கடத்துறதுக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களை கடத்தி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை, எங்களுக்கு வந்திருக்க ஒரு ப்ராஜெக்ட் அது, அவங்களை கடத்தி நாங்கள் மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் விடணும், அதுதான் எங்களோட பிளான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்ட உடனே நம்ம கேங்ஸ்டருக்கு கோவம் வந்துடுது. ஏன்டா இதுக்காகடா இந்த கேங்கை வச்சுட்டு இவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் இந்த கேங் பண்ண மாட்டாங்களே, என்னாச்சு உங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் வந்து ஒரு மாதிரி கோவத்தில் அடிக்கிறதுக்கு வந்துடுறான். உனக்கு என்னடா தெரியும் இந்த கேங்கெல்லாம் பற்றி, இன்னமும் ஓவராக தெரிஞ்ச மாதிரியே பேசிட்டு இருக்கா வந்ததுலேருந்து அப்படின்னு சொல்லும்போது, இந்த கேங்கோட ஹெட் எப்போ சாவான், எப்போ இந்த இடத்துக்கு வரலான்னு சொல்லி தான் பிளான் போட்டுட்டு இருந்தியா, இவ்வளோ கேவலமான விஷயத்தெல்லாம் இந்த கேங்கை வச்சு பண்ணணும்னு சொல்லி, சரி கிம் இறந்ததுக்கு அப்புறம் நீ அவரோட இடத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் நம்ம லீடருக்கு தெரியாதா, அவருக்கு தெரிஞ்ச அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. லீடர் இப்போ ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காரு. ஏன்னா எங்க கேங்ல இருக்க பாஸ் இறந்து போனதுக்கு அப்புறம் நிறைய கேங்ஸ் ஒன்னா சேர்ந்து இதான் நேரம்னு சொல்லி எங்களை அட்டாக் பண்ணிட்டாங்க, அதுல எங்களோட லீடருக்கு பயங்கரமா அடிபட்டுருச்சு, அதனால இப்போ ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் நம்ம கேங்ஸ்டருக்கும் எல்லாமே புரியுது. அப்படின்னா நான் இறந்ததுக்கு அப்புறம் எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு போல, என்னோட லீடர்லாம் சீரியஸாக இருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேக்கியோங்க காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா கார்ல வந்துட்டு இருக்கான், நம்ம கேங்ஸ்டர் இருக்க அந்த இடத்துக்கு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹானோட வீட்டில் வேலை பார்க்குற ஒருத்தருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்துல செக்யூரிட்டியை கொஞ்சம் ரொம்பவே டைட் பண்ணுங்க, ஏன்னா மறுபடியும் அந்த அம்மாவை கடத்த போகிறதுக்காக ஆளுங்களாம் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லும்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நாங்கள் ஒரு சில போலீஸ் எல்லாம் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு செக்யூரிட்டியை இன்னும் டைட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேக்கியோங்க அவனோட அப்பா வேற கால் பண்ணிட்டே இருக்காரு. அவர் ஸ்கூலுக்கு வெளியில் தான் இருக்காரு, ஏதோ நம்ம சேக்கியோங்க உள்ள இருந்தா வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு தெரியல நம்ம சேக்கியோங்க இப்போ கேங்ஸ்டரை காப்பாற்ற போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இவர் வந்து நம்ம சேக்கியாங்கோட மொபைலில் ஒரு ட்ராக்கிங் இன்ஸ்டால் பண்ணியிருப்பார்ல, அது மூலமாக அவனை ட்ராக் பண்ணி இப்போ அவன் எங்கே போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டாங்ஸோ கிட்ட பேசிட்டு இருந்தா நம்ம கேங்ஸ்டர் தான் காட்டுறாங்க. இவன் வந்து இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கானா, நம்ம கேங்கோட லீடரே இப்போ இந்த நிலைமையில இருக்கும்போது இந்த கேங்கை வச்சுட்டு எதுக்காக இந்த மாதிரி கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, பேசாம இந்த கேங்கை கலைச்சிருங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்லும்போது டாங்ஸோ பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்கான். டேய் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா, நீ சொல்லுவேன் நாங்கள் அதை வந்து கேட்டுக்கணும், என்னப்பா தம்பி உனக்கு வயசாகுது, வந்ததுல இருந்து பெரிய மனுஷன் மாதிரியே பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவனுக்கு நம்ம ஜங்கு கால் பண்ணுறான். பாஸ் நாங்கள் இப்போ அந்த ஹானோட வீட்டுக்கு வெளியில் தான் இருக்கோம், ஆனால் இப்போ திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல, கொஞ்சம் போலீஸ்லாம் வந்திருக்காங்க, செக்யூரிட்டியும் டைட்டான மாதிரி தெரியுது, என்ன பண்ணுறது நாங்கள் அப்படின்னா நீ உள்ளே போகாத, நான் சொல்கிற வரைக்கும் வெளியே வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாங்ஸோ இன்னொரு விஷயத்தை நினச்சி பார்க்குறான். அது என்னன்னா அந்த செக்யூரிட்டி லேடி இருக்கால, அவள் தான் வந்து ஆக்சுவலாக அந்த வேலையவே கொடுத்துருப்பா நம்ம ஹானோட அம்மாவை கடத்திட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் டாங்ஸோவுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், அம்மா இப்போ அந்த பையனோட அம்மாவை நம்ம கடத்திட்டோம்னா அடுத்து அந்த பையன் எங்கே போய் தங்குவான், அவன் யார் கூட இருப்பான் அப்படின்னு கேட்கும்போது அவனை பற்றிலாம் நீ கவலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நான் அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவன் அங்கே போய் பிழைக்கிறது அவனோட பாடு, ஆனால் என்னோட சேர்மேன் கிட்ட இருக்க சொத்து மட்டும் இவங்க கிட்ட போகவே கூடாது, அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாளா. அது எல்லாத்தையுமே நம்ம டாக்ஸும் நினச்சி பார்த்துட்டு அந்த செக்யூரிட்டி என்னமோ உன்னை சாதாரணமாக இடம் போட்டு வச்சிருக்கா, ஆனால் நீ என்னன்னா இப்படி இருக்க, ரவுடிங்களை பற்றிலாம் தெரிஞ்சு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம கேங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். இந்த பையன் ஹான் இருக்கான்ல அவனோட அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் போகலான்னு பார்க்கும்போது என்னப்பா தம்பி நீ பாட்டுக்கு எந்திரிச்சு போற, நான் அவனை இங்கேருந்து போக விட்டுருவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒழுங்கா நகர்ந்து போயிரு, எனக்கு உன்னோட வீக்னஸ் எல்லாமே தெரியும், உனக்கு எங்கெங்க அடிபட்டு இருக்க, எங்கெங்கெல்லாம் இப்போ வீக்காக இருக்கும், அந்த இடத்துல அடிச்சா உனக்கு என்ன ஆகும் அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்லவா, உன் காலில் தொடங்கிட்ட ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஸோ அந்த இடத்துல நான் வேகமாக அடிச்சேன்னு வச்சுக்கோயேன், உன்னால் மறுபடியும் நடக்க முடியாமல் கூட போகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவனுக்கு ஒன்றுமே புரியல. எப்படா இந்த விஷயம் எனக்கும் என்னோட செத்து போன பாஸ் கிம்முக்கு மட்டும்தான் தெரியும், அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கான். இந்த சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வெளியில சேக்கியவங்க இருப்பான். அப்போ அவனை ஃபாலோ பண்ணி அவனோட அப்பாவும் வந்துட்டாரு. டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, வீட்டுக்கு தானே வர சொன்ன உன்ன, ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்காக தேவையில்லாம கண்ட இடத்துக்குலாம் சுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டே இருக்கும்போது அப்பா எனக்கு நல்லா தெரியும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணி இங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன்டா இங்க வந்த, ஏன்னா எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும்பா, என்னோட ஃப்ரெண்டு ஹான் உள்ள மாட்டிட்டு இருக்கான் அந்த கேங்ஸ்டர் கும்பல் கிட்ட, நீங்க தான்ப்பா எப்படியாவது அவனை காப்பாற்றணும், அதுவும் இல்லாம அவனோட அம்மாவை வேற கடத்துறதுக்காக அவங்க பிளான் போட்டிருக்காங்க, எப்படியாவது இதெல்லாம் தடுத்து நிறுத்துங்கப்பா ப்ளீஸ் பா அப்படின்ற மாதிரி இவன் கெஞ்சி கேட்கும்போது அவரும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு. அந்த நேரம்னு பார்த்து நம்ம கேங்ஸ்டர் வெளியே வரும்போது நம்ம சேக்கியவங்க பார்த்துட்டு டேய் என்னடா நீ பாட்டுக்கு வெளியே வர, உனக்கு எதுவும் ஆகல, அவங்க ஒன்று அடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது இவனும் இல்லடா அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்தில் அவனோட அப்பா இருக்கிறத பார்த்து ஒரு மாதிரி அவருக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்கான். வணக்கம் அங்கிள், நீங்க தான் சேக்கியவங்களோட அப்பாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவர் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இங்க நிறுத்திட்டு உள்ள போறாரு. அங்க போயிட்டு அந்த டாங்ஸோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஓ நீ தான் இந்த கேங்கோட லீடரா, நான் யாருன்னு தெரியுமா, நான் ஒரு லாயர், அப்புறம் இந்த பையன் ஹான் இருக்கான்ல அவனோட அம்மாவை கடத்துறதுக்காக நீங்க ஏதோ பிளான் போட்டிருக்கீங்களா, அது இப்பயே ட்ராப் பண்ண முடியுமா, இல்லைன்னா போலீஸ் கிட்ட போக வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லும்போது அவனும் பாத்தீங்கன்னா பயந்துட்டு ஜங்குக்கு கால் பண்ணி அங்கிருந்து வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இந்த ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேக்கி அவங்க பாத்தீங்கன்னா அவனோட அப்பாவை கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்புறம் நம்ம கேங்ஸ்டர் வீட்டுக்கு வரும்போது தான் அவனுக்கு சில விஷயங்கள்லாம் தெரிய வருது. அது என்னன்னா சேக்கி அவங்க வந்து இவனோட அம்மாவை பாதுகாக்கிறதுக்காக செக்யூரிட்டிலாம் ஏற்பாடு பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த செக்ரட்டரி லேடி அந்த டாங்ஸோ கிட்ட வந்து கத்திட்டு இருக்கா. ஏண்டா என்னடா ஒரு வேலையை உங்களால உருப்படியா பண்ண முடியாதா, நீங்களாம் ஒரு கேங்
ஃபைன்னு சொல்லிட்டு வெளியே சுத்திட்டு இருக்காதீங்களா, உங்களுக்கு வெக்கமா இல்ல அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்கும்போது நாங்க என்ன பண்றது, அவனுங்க லாயரை கூட்டிட்டு வந்துட்டானுங்க, அப்புறம் போலீஸ்ல மாட்டினா எல்லாமே ஃப்ளாப் ஆயிரும், அதனால தான் வேற வழி இல்லாம இன்னைக்கு நாங்க இதை தள்ளி போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ எதை வேணா தள்ளி போட்டுக்கோ, ஆனா என்னோட வேலையை நீ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பண்ணணும், நான் இன்னைக்கு உங்ககிட்ட கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன், அது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நமக்கு ஒரு ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலா அது என்ன ஃபிளாஷ்பேக்னா, நம்ம டாங்ஸும் வந்து நம்ம கேங்ஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பான்ல, இந்த மாதிரி எங்க கேங்ல இருக்கக்கூடிய பாஸ் இறந்து போனதுக்கு அப்புறம் எங்க கேங்கே வந்துட்டு ஒரு மாதிரி செயலிழந்து போயிடுச்சு, நிறைய கேங்லாம் ஒன்று சேர்ந்துட்டு எங்க கேங்கை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க, அதனால எங்க கேங்கோட லீடர் இப்போ சீரியஸா இருக்காரு, அதுவும் ஹாஸ்பிட்டல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான்ல. ஸோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம டாங்ஸோ அவனோட லீடரை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பான், பயங்கரமா கதறி இருப்பான், எப்படியாவது என்னோட லீடரை காப்பாத்துங்க, கண்டிப்பா நான் அவருக்காக பணம் கொண்டு வந்து கொடுக்குறேன், ஆனா இப்போ என்கிட்ட பணம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா வெளியே துரத்திருப்பாங்க, பணம் கொடுக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேற வழி இல்லாம நம்ம டாங்ஸோ பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சு போய் உட்காந்துட்டு இருப்பான், இப்போ அடுத்து என்ன பண்றதுனே தெரியாம. அந்த நேரத்தில் தான் அந்த செக்ரட்டரி லேடி வந்து, ஏய் இப்போ என்னடா உனக்கு உன்னோட லீடரை காப்பாற்றணும் அவ்வளவுதானே, அதுக்கான செலவை நான் பார்த்துக்கிறேன், ஆனால் பதிலுக்கு நீ எனக்கு சில விஷயங்களை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த டாங்ஸும் வேற வழி இல்லாம என்ன வேணாலும் சொல்லுங்க மேடம், நீங்க சொல்ற எல்லாமே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துருப்பான். ஸோ இதனால தான் இவனுங்களும் இப்போ இப்படி கடத்தல் வேலையெல்லாம் இறங்கிட்டு ரொம்பவே சில்லியா பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி அந்த செக்ரட்டரி லேடி வந்து கத்திட்டு போனதுக்கு அப்புறம் அடுத்த சீன்ல நம்ம டாங்ஸும் ஜங்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்காங்க. ஏன்டா இப்போ நம்ம ஹான் அப்படின்ற ஒரு பையனோட அம்மாவை கடத்த பார்த்தோம்ல, அந்த பையன் என்னடா ஏதோ ஒரு பெரிய கேங்ஸ்டர் மாதிரி நடந்துட்டு இருக்கான், அதுவும் இல்லாம அவன் பண்றதெல்லாம் பார்த்தா செத்து போன நம்ம பாஸ் கிம் இருக்காருல அவரை மாதிரியே இருக்குது. உடனே நம்ம ஜங்கும், ஆமா பாஸ் எனக்கு அந்த டவுட் இருக்குது, ஒருவேளை நம்ம பாஸ் நமக்கே தெரியாம ஒரு பையனை பெற்று அவனை வளர்த்திருப்பாரோ, அதுதான் அந்த பையன் ஹானா இருப்பானா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒரு மாதிரி குழப்பத்தோட யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டர் விடாம நம்ம சேக்கியோங்க்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்காரு, எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா, என்னோட அம்மாவை பாதுகாக்கிறதுக்காக செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ண சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி, அதுவும் இல்லாம உன்னோட அப்பாவை கூட்டு வந்தல அதுக்கும் ரொம்ப நன்றி, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, நாளைக்கு ஸ்டடி ரூமுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லி மெசேஜ் பண்றான். ஆனா அந்த மெசேஜ் எதையுமே நம்ம சேக்கியோங் பார்க்கவே இல்லை. சரி அடுத்த நாள் ஸ்டடி ரூம் வருவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் அங்கேயும் வரவே இல்லை. அப்புறம் ஸ்கூலுக்கு வருவான்னு சொல்லி பார்த்தா அவன் அங்கேயும் வரல. நம்ம கேங்ஸ்டருக்கு ஒரே குழப்பமா இருக்குது, என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த ஜேமின் இருக்கான்ல, அவன் வேற ஸ்கூலுக்கு வரவே இல்லை, இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக மெசேஜ் பண்றான், எங்கடா இருக்க ஸ்கூலுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ரெண்டு பேர்ட்டையுமே ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம சேக்கியோங் ஒரு இடத்துல வெளியே உட்காந்துட்டு இருப்பான், அதை பார்த்துட்டு கேங்ஸ்டரும் போயிட்டு, என்னடா ஆச்சு உங்க அப்பா என் கூட பேச அனுமதிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எப்படி அவனுக்கு தெரியும், ஏன்னா நீ தான் உன் அப்பாவுக்கு ரொம்ப பயப்படுற ஆளாச்சு, அதனாலேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன், கண்டிப்பா உங்க அப்பா தான் என்னை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாருன்னு. ஆமாடா எனக்கு வேற வழி இல்லை, ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் என் அப்பா சொன்னதை கேட்டே வளர்ந்துட்டேன், எல்லா குழந்தைங்களையுமே அவங்களோட அம்மா தான் வளர்ப்பாங்க, ஆனா என்ன என்னோட அப்பா தான் முக்காவாசி நாள் வளர்த்தாரு, அதனாலேயே என்னன்னு தெரியல என்னை ஸ்ட்ரிக்டா வளர்க்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து கொடுமைப்படுத்தியே வளர்த்துட்டாரு, நானும் அவர் பேச்சே கேட்டு வளர்ந்துட்டேன், அதனால தான் என்னால் அவரை மீற முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ அப்படியா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாத, முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்டடீஸ்க்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஏன்னா நீ நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறல, அதையா நான் கெடுத்துக்கிட்டேன், முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறேன், என்னோட அம்மாவோட பழைய டேப் ஒன்று என்கிட்ட இருக்கு, அதை வச்சு நம்ம இனிமேல் கனெக்டில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி அப்படின்னா நம்ம ஸ்கூலில் ஒன்றா இருக்கலாம்ல, ஏன் அதை பற்றி உன்னோட அப்பா யோசிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல்லேயும் ஒன்றா இருக்க முடியாதுரா, ஏன்னா நம்ம ஒன்றா இருந்த விஷயம் எல்லாத்தையுமே என்னோட அப்பா கிட்ட போட்டு கொடுத்தது நம்ம கிளாஸில் இருக்க ஒருத்தன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, யாரா அது அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் நம்ம கேங்ஸ்டரும் போய் பார்க்குறான், அது வேற யாரும் கிடையாது, அந்த வாலிபால் கேமில் ஒருத்தனை தோக்கடிச்சிருப்பான்ல அவன் தான் இவங்களை பற்றின விஷயம் எல்லாத்தையுமே நம்ம சேக்கியாங்கோட அப்பா கிட்ட சொல்லியிருப்பான் போல. ஸோ ஆக்சுவலாக இவன் வந்துட்டு நம்ம சேக்கியாங்க அப்பா இருக்கார்ல அவர் ஃப்ரெண்டோட பையன், அதனால தான் இவனுங்க ரெண்டு பேரும் ஒன்றா பழகின விஷயத்த அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கான் போல. ஸோ இப்போ நம்ம சேக்கியாங்கோட அப்பா பார்த்தீங்கன்னா இவங்கிட்ட ஒரு வேலை கொடுத்துருக்காரு, இவனுங்க ரெண்டு பேரும் ஸ்கூலில் ஒன்றா இருக்கக்கூடாது, அதை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இப்போ இவனும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம சேக்கியாங்க பக்கத்துலேயே இருக்கான். இப்போ அடுத்த சீனில் பிடி பீரியட் போல, அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஜேமினோட டீம்மேட்ஸ் மட்டும் தனியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு ஏதோ சிகரெட் குடிக்கிற மாதிரி தெரியுது, அதனால அவங்கள தலையிலேயே அடிச்சு சிகரெட் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறான். ஏன்டா எத்தனை டைம்ல அவங்க கிட்ட சொல்றது, கொஞ்சமாவது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நடந்துக்கோங்க சரியா அப்படின்ற மாதிரி அறுவரை வேற சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ட்ரிப் மாதிரி வெளியே போயிருக்காங்க. அப்போ நம்ம சேக்கியோங் அதுக்கப்புறம் நம்ம கேங்ஸ்டர் இவங்களும் போயிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா எல்லாருமே போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரிப் எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டர் ஜேமின் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டான். அவன் வந்துட்டு ஒரு இடத்துல பார்ட் டைம் வேலையை பார்த்துட்டு இருக்கான் போல. ஸோ அவனை மீட் பண்ணி கேட்டுட்டு இருக்கான், ஏன்டா நீ ஸ்கூலுக்கு வரல, அது இல்லாமல் அவனோட வீட்டுக்கும் நீ ஏன் போல அப்படின்னு கேட்கும்போது, அதை ஏன்டா கேட்குற, நான் இதுக்கு முன்னாடி ஒரு கேங்கில் மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டுட்டேன், ஆனால் இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேங்கில் மாட்டிக்கிட்டு அந்த கேங் ஆளுங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என்னையவே கடத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க, அதனால தான் அவனுங்களுக்கு பயந்துட்டு நானும் இந்த மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். அந்த நேரம்னு பார்த்து நம்ம சேக்கியோங் கால் பண்ணி, டேய் உண்மையாவே நீ அன்னைக்கு இந்த இடத்துல தான் குதிச்சாடா, உண்மையிலேயே உனக்கு தைரியம் அதிகம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே பார்த்தீங்கன்னா இவனும் அடிச்சு பிடிச்சி அங்கே ஓடுறான், சாமி இவனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போய் பார்த்தா நம்ம சேக்கியோங் கீழே உட்காந்துட்டு இருப்பான். அப்போ நம்ம கேங்ஸ்டரும் வந்து கேட்குறான், டேய் உனக்கு எப்படா தெரியும் நான் இங்கிருந்தா குதிச்சேன்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லை, நான் நியூஸில் சில விஷயங்களை செட் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு இதுவும் தெரிய
வெளியே வந்துச்சு. ஆனா உனக்கு உண்மையாவே தைரியம் அதிகம் தான், இந்த இடத்துல இருந்து குதிக்க ட்ரை பண்ணிருக்கிய. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ எதுக்காக நீங்க வந்த? ஏன் உன்னோட அப்பா உன்னை ஏதாவது திட்டாரா என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஆமா மறுபடியும் பிரச்சனையாயிருச்சு, அதான் நான் ஒரு மாதிரி கோவத்தோட வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சேடா பேசும்போது, சரி ஓகே வா, உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கிற மாதிரி நான் ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இவனை பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூட்டு போவான். அப்படி போயிட்டு இருக்கும்போது ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா இவனுங்களை ஃபாலோ பண்ணி நம்ம டாங்ஸுவும் ஜங்கும் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்துல அந்த டாங்ஸுவை நம்ம கேங்ஸ்டர் வந்து பார்த்துட்டான், இவன் இதுக்காக எங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புரியாம முடிச்சிட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடற்கரைக்கு போயிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப அதை கூட பாத்தீங்கன்னா இவனுங்க ரெண்டு பேரும் ஒரு ஓரமா இருந்து பார்த்துட்டு இருப்பானுங்க. உண்மையாவே அந்த பையன் நம்ம பாஸ் கிம்மோட பையனா தான் இருப்பானோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் புரியாம முழிச்சிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்களுக்கு அந்த டவுட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனுங்க ரெண்டு பேரும் கடைக்கு போய் ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்றானுங்க. அப்போ அந்த இடத்துல கூட இவனுங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்க. அப்புறம் ஒரு கடற்கரை ஓரமா போயிட்டு நம்ம கேங்ஸ்டர் பாத்தீங்கன்னா சேக்கி அவங்களுக்கு சைக்கிள்லாம் ஓட்ட கத்து கொடுத்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு சைக்கிள் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும் போல. ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் முழுக்க இவங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு நைட்டு ஒரு ஹோட்டல்ல போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பெரிய ஹோட்டல்ல வந்து உள்ள விட மாட்டாங்க. தம்பி நீங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்களா இருக்கீங்க, உங்க கூட பெரியவங்க யாராவது வந்தா மட்டும் தான் நாங்க உங்களை உள்ள விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்களுக்கும் என்ன பண்றதுனே தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டருக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு போறாங்க. ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் கூட அங்க இன்சார்ஜில் இருக்கக்கூடிய ஒரு வயசான ஆள் பாத்தீங்கன்னா இவங்களை உள்ள விட மாட்டாரு. அந்த நேரத்தில் நம்ம கேங்ஸ்டர் என்ன யோசிச்சானே தெரியல, கொஞ்சம் வயலண்டா பேச ஆரம்பிக்கிறான். யோ நீ ஒழுங்கா சாவியை கொடுத்துரு, இல்லைன்னா உனக்கு கீழே ஒண்ணுதான் இருக்குது, அதை நான் உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, தம்பி உனக்கு இப்படி பார்த்து தெரியும் அப்படின்ற மாதிரி இவரு ஷாக் ஆகி கேட்கும்போது, நான் கிம்மோட கேங்ல வேலை செய்யறவன்டா அப்படின்ற மாதிரி கோவத்தோட பேசும்போது அவரும் பாத்தீங்கன்னா ரூமோட சாவி எடுத்து கொடுத்துறாரு. ஸோ இவங்க போனதுக்கு அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா டாங்ஸும் ஜங்கும் வராங்க. அவங்களும் வந்துட்டு ரூம் கே கூட நாங்க வந்துட்டு கிம்மோட கேங் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, ஏன்டா எத்தனை பேர்டா வருவீங்க? சரி வரதான் வரீங்க, அந்த கிம் பைத்தியக்காரன் எதுக்காகடா என்னோட உண்மை எல்லாத்தையுமே சின்ன பையன்கிட்டலாம் சொல்லி வச்சிருக்கான், எனக்கு கீழே ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு எப்படா தெரியும், ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி விடுறாரு. ஸோ இவர் இப்படி சொல்றது மூலமா அவங்களுக்கு இன்னும் பயங்கரமான டவுட்லாம் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனியா ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டு இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கானுங்க. கண்டிப்பா அவன் நம்ம பாஸ் கிம்மோட பையனா தான் இருக்கணும், ஏன்னா அவர் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிருக்காரு இவங்கிட்ட, அதனால தான் இவனுக்கும் அது எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. அப்போ நம்ம டாங்ஸு சொல்றான், டே நைட் என்ன வேணா நடக்கலாம், நீ தூங்காதடா, நம்ம அவங்கள வாட்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இவனும் நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஆனா கொஞ்ச நேரத்திலே நல்லா தூங்கிடுறான். அது மட்டும் இல்லாம இப்போ இந்த நேரத்தில் இவங்க பேசின எல்லாத்தையுமே பக்கத்து ரூம்ல இருந்துட்டு நம்ம கேங்ஸ்டரும் கேட்டுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு பேண்டேஜ் எடுத்து நம்ம சேக்கியாங்கோட தலையில போடுறாரு. உனக்கு என்னடா ஆச்சு, தலையில எப்படி காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்கும்போது அவனும் சொல்றான், நான் அதான் அவங்ககிட்ட சொன்னேன்ல, எங்க அப்பா வீட்டுல இருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாரு, அவர் என்னை எவ்வளவோ கொடுமைப்படுத்திருக்காருடா சின்ன வயசுல இருந்து, நான் எதுக்கெல்லாம் ஆசைப்படுறனோ அது எல்லாத்தையுமே அவர் அழிச்சிருவாரு, சின்ன வயசுல ஒரு பொம்மைக்காக நான் அழுதேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை பார்த்தீங்கன்னா எரிய விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் என்னால தெரியாம ஒரு நாய் செத்து போச்சு அப்படின்னு நான் வருத்தத்தில் இருக்கும்போது இறந்து போன அந்த நாயோட உடம்பை என்னோட கண்ணுக்கு முன்னாடி காட்டி என்னை சாகடிச்சாரு தெரியுமா, பாரு உன்னாலதான் அது அப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தெரியாம பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ண முடியும், அதுவும் இல்லாம எனக்கு பிடிச்ச விஷயம் எதையுமே என்னோட அப்பா என்கிட்ட கொடுக்க மாட்டாரு, அதனால தான் நான் ஃப்ரெண்டுங்கன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க கூட சேர்ந்து பழகினா கூட அது அவருக்கு பிடிக்காது, விலக்கி விட்டுருவாரு. இப்போ நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சு விட்டார்ல அந்த மாதிரி. அதுவும் இல்லாம என்னோட அப்பா இந்த மாதிரி பண்ற எல்லா கொடுமையுமே நான் பொறுத்துக்கிட்டு தான் அவர் கூட வாழ்ந்துகிட்டு இருந்தேன், ஆனா நேத்து பண்ணாரு பாரு, என்னால சத்தியமா அது மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது அது என்னன்னு காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம சேக்கியாங்கோட அப்பா பாத்தீங்கன்னா ஒரு பைத்தியமா இருப்பார் போல, ஏன்னா அவனை ரொம்பவே ஸ்ட்ரிக்டா வளர்க்கணும், அவனை வந்து ஒரு கெட்டவனா மாத்திரக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவனோட ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பை கேமராவே வச்சிருந்திருக்காரு. அதை இவனும் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு, ஏன்பா நான் என்ன ஒரு கைதியாப்பா, என்ன எதுக்குப்பா இப்படிலாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை, டேய் ஓவரா பேசாதா, ஒரு பையனை எப்படி நல்லபடியா வளர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பாவுக்கு தெரியும், அந்த மாதிரி தான் நான் அவனை வளர்த்துட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவரும் புரியாம பேசுவார். ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் தாங்க முடியாம தான் இவனும் பார்த்தீங்கன்னா செவுத்துல போய் முட்டியிருப்பான், அதனால தான் அந்த காயமும் ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி தன்னோட சைக்கோ மாதிரி இருக்கக்கூடிய அப்பாவை பற்றி அவன் சொல்லும்போது இவனுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இந்த காலத்தில் இப்படிப்பட்ட அப்பாக்கள்லாம் இருப்பாங்களா, நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து நான் அவனை காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கேங்ஸ்டரும் சொல்லிட்டு நைட் அவன் தூங்கினதுக்கு அப்புறம் நம்ம சேக்கியாங் கிட்ட ஒரு பட்டன் மொபைல் இருக்கும், அந்த மொபைல் எடுத்துட்டு வந்துட்டு அவனோட அப்பாவுக்கு கால் பண்ணி நம்ம கேங்ஸ்டர் சொல்றான், இந்த மாதிரி அவனை போட்டு டென்ஷன்லாம் பண்ணாதீங்க, அவன் வெறும் சின்ன பையன் தான், அவனை எதுக்காக நீங்க இப்படி ப்ரெஷர் கொடுத்து வளர்க்குறீங்க, அவன் ரொம்ப பாவம், இந்த மாதிரிலாம் இதுக்கப்புறம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அவர் பதிலுக்கு எதுவுமே பேசாம, சரி அதெல்லாம் இருக்கட்டும் போய் அவனை எழுப்பு அப்படின்ற மாதிரி மட்டும் தான் சொல்லுவாரு, அதெல்லாம் எழுப்ப முடியாது, அவன் நாளைக்கு தான் வருவான் அப்படின்ற மாதிரி இவன் எதிர்த்து பேசும்போது கோவத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஃபோனையே போட்டு உடச்சிடுறாரு. ஸோ கட் பண்ணா அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டர் இவங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ணி சில விஷயங்களை சொல்றாரு. அது என்ன மாதிரியான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டருக்கும் இவங்களுக்கும் மட்டும் தெரிஞ்ச மாதிரியான விஷயங்கள். நம்ம ஜங்கோட அப்பா ஒரு விவசாயி, அது மட்டும் இல்லாமல் ஜங்குக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா, அவள் வந்துட்டு ஒரு ஷாப் வச்சிருக்கா, அந்த ஷாப்போட வாடகை கூட கிம் தான் கொடுத்துட்டு இருந்தாரு, இப்போ அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் நான் தான் அதை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு, அதை பற்றிலாம் உனக்கு எப்படா தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இன்னும் இந்த டாங்ஸோட உண்மை எல்லாத்தையுமே சொல்றான். இந்த மாதிரி டாங்ஸோ வந்து சின்ன வயசுல ஒரு அனாதையா இருந்தான், அப்பதான் கிம் உன்னை பார்த்து அவர் கூட உன்னை கூட்டிட்டு போனாரு, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்குது, இந்த விஷயம் எல்லாமே எப்படா இவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம்
எல்லாமே எனக்கு எப்படி தெரியும்னு தானே உங்களுக்கு டவுட்டா இருக்குது. வேற ஒன்றும் இல்லை, நான் தான் கிம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் தான் கிம்னு சொல்ல வரான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் முந்திக்கிட்டு, நீ கிம்மோட பையன் தானே, எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் எங்களுக்கு கோவமாகவும் இருக்குது, எங்களோட பாஸ் எங்களுக்கே தெரியாமல் உன்னை ரகசியமாக வளர்த்துட்டு இருந்திருக்காருல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்க வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதையே நம்ம கேங்ஸ்டரும் எடுத்துக்கிட்டு, ஆமாம் நான் கிம்மோட பையன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரி ஓகேடா, அப்படின்னா இதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் உனக்கு மாமா, ஓகேவா, உனக்கு என்ன தேவையாக இருந்தாலும் எங்கள் கிட்ட கேளு, நாங்கள் அதை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் ஓகேன்றான். அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம ஜங்குக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், உங்கள் கூட கடத்தலுக்கு வந்திருந்தாலும் அந்த ஜேமின், அவனை கூட நீங்கள் தேட்டத்துக்காக அவனோட ஃப்ரெண்டுங்க கிட்டே வேலையை கொடுத்துருந்தீங்கல்ல, அவனை கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஆமாம் அது எப்படா உனக்கு தெரியும், அதெல்லாம் எனக்கு தெரியும், அந்த வேலையை இதுக்கப்புறம் இவங்க கிட்ட பண்ண வேணாம்னு சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லி இவன் ஸ்பீக்கரில் போட்டு கொடுக்கும்போது நம்ம ஜங்கும் சொல்கிறான், டே தம்பிங்களா, இதுக்கப்புறம் நீங்கள் ஜேமினை தேட வேணாண்டா, விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க அதெல்லாமே கேட்டுட்டு செமையா ஷாக் ஆயிட்டானுங்க. என்னடா இது, இந்த ஹான் எப்படி அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆள் கூட இப்படி டைரக்டா கனெக்ட்ல இருக்கான், இவன் சொல்றது அந்த டீம்ல இருக்க ஆளுங்க எப்படி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஒரு டீச்சர் கிளாஸுக்கு வந்து நம்ம சேக்கியாங்கையும் நம்ம கேங்ஸ்டரையும் தனியாக கூப்பிடுறாங்க. அவங்களும் போறாங்க. ஸோ என்னன்னு போய் பார்த்தா நம்ம சேக்கியாங்கோட அப்பா பார்த்தீங்கன்னா அப்படியே சட்டையெல்லாம் பிடிச்சி மிரட்டிட்டு இருக்காரு நம்ம கேங்ஸ்டரை. ஏன்டா என்னோட பையனை கூட்டிட்டு போயிட்டு என்னடா பண்ண, அதுவும் இல்லாம அவனை நான் எப்படி வளர்க்கணும்னு சொல்லி என்கிட்டயே ஆர்டர் பண்றியா நீ அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்கும்போது நம்ம சேக்கியாங்க ஒண்ணுமே புரியல, அங்க இருந்த கிளாஸ் டீச்சருக்கும் ஒண்ணுமே புரியல. அப்படியே தடுத்து நிறுத்துறாங்க. சார் சார் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நான் கொஞ்ச நேரம் என் பையன்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லும்போது சேக்கியாங்கும் இவரும் பார்த்தீங்கன்னா தனியா போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, டே சேக்கியாங், இந்த மாதிரி நேற்று அவனை கூட்டு போய் குடிக்க வச்சான், அதுக்கப்புறம் அவனை டார்ச்சரும் பண்ணான், ஓகேவா, இந்த விஷயத்த நீ அப்படியே பிரின்சிபல் கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது இவன் அப்படியே அதை கேட்டுட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் தாங்காம அப்படியே விழுந்துட்டான் மயக்கம் போட்டுட்டு. அதுக்கப்புறமேட்டு ஸ்கூல்ல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அவனை அட்மிட் பண்ணிடுறாங்க. ஸ்ட்ரெஸ்னால தான் இவன் இந்த மாதிரி ஆயிருக்கான் அப்படின்ற மாதிரி டீச்சர் சொல்லும்போது தான் அவனோட அப்பாவுக்கும் நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டர் இவரை தனியாக கூப்பிட்டு பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி உங்களோட பையனை நீங்க நல்லா வளர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அதெல்லாம் பண்றீங்க. ஆஸ் அ பேரண்டா நீங்க இதை பண்றது ஓகே தான், பட் இருந்தாலும் நீங்க ஒரு லிமிட்டை தாண்டி பண்ணீங்கன்னா இவனுக்கு ஒரு மாதிரி நரகத்துல வாழ்ற மாதிரி இருக்கும், சொன்னா புரிஞ்சுக்கோங்க, ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அவரு பாத்தீங்கன்னா அடிக்க வராரு. ஆனா இவன் கையெல்லாம் பிடிச்சு இப்பதான் புரியுது ஏன் அவன் அவ்வளவு கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு. ஒரு 4 வார்த்தை ஆறுதலா பேசணும், அதை விட்டுட்டு எடுத்த உடனே அடிக்கலாம் வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் உங்களோட மைண்டை போய் நீங்க சரி பண்ணுங்க, அதுக்கப்புறமேட்டு உங்க பையன் வாழ்க்கையை சரி பண்ணுவீங்க. நீங்க இப்படி கிறுக்குத்தனமா கஷ்டப்படுத்தி அவனை வளர்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த கஷ்டங்கள் மட்டும்தான் தெரியும், அவன் நல்லபடியா வளர மாட்டான். அவனை நல்லபடியா வளர்க்குற வேலையை பாருங்க, இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் சேக்கியாங் மயக்கத்துல இருந்து கண் முழிக்கும் போது நம்ம கேங்ஸ்டரும் பாத்தீங்கன்னா நிப்பானா. உடனே அவங்க கிட்ட கேட்கறான், ஏன்டா நேற்று என்னடா பண்ண, என்னோட அப்பா கிட்ட என்னடா பேசினேன் அப்படின்னு கேட்கும்போது அது ஒன்னும் இல்லடா, நீ என் கூட தான் இருக்கேன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே பேசிட்டு இருப்பான். இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த ஹானோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க. அந்த வேலை பார்க்குற அம்மாவும் பாத்தீங்கன்னா, தம்பி என்னாச்சுன்னே தெரியலப்பா, உன்னோட அம்மாவை பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க, நானும் ஏதோ பண்ணி பார்த்தா அவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு, ஆனா அவங்க அடங்குற மாதிரியே தெரியல, எனக்கு தெரிஞ்சு அவங்க இவ்வளவு நாளா எடுத்துக்கிட்டு இருந்த டேப்லெட் தீர்ந்து போச்சு, அதனால தான் இந்த மாதிரி பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவனும் பாத்தீங்கன்னா உடனே அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா நான் உங்களுக்கு தேவையான அந்த டேப்லெட்டை எடுத்துட்டு வரேன், அது வரைக்கும் தயவு செஞ்சு உங்க ரூமுக்கு போய் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வரியா, சரி ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அது என்ன டேப்லெட் அப்படின்னு சொல்லி நம்ம கேங்ஸ்டரும் அந்த டப்பாவை எடுத்து பாக்குறாரு. ஆனா இவருக்கு சரியா எதுவுமே புரியல. அதனால ஒரு மெடிக்கல் ஷாப்க்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கவங்க கிட்ட கேட்கும்போது தான் தெரியுது, இதை வந்துட்டு நீங்க அதிகமா எடுக்கவே கூடாது, இது வந்து ரொம்ப டேஞ்சர், இதெல்லாம் அளவா தான் எடுக்கணும், ஒரு லிமிட்டுக்கு மேல எடுத்தா நம்ம இதுக்கு வந்து அடிக்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது, இதுவும் போதைக்கு அருமையா இருந்து ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு அப்பதான் எல்லாமே புரியுது. சோ அப்படின்னா அந்த செக்ரட்டரி லேடி வேணுனே தான் இந்த பையனோட அம்மாவை ஒரு பைத்தியக்காரி மாதிரி வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த டேப்லெட்டை கொடுத்துருக்கா. ஏன்னா நான் சரக்கு கொடுக்க விடல அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி பண்ணிருக்கா போல. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உடனே கால் பண்ணி நம்ம டாங்ஸோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், அந்த செக்ரட்டரி லேடி மறுபடியும் உங்ககிட்ட வந்தான்னு வச்சுக்கோயேன், அவளை பிடிச்சு வச்சிரு, ஏன்னா அவ பயங்கரமான காரியத்தெல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லும்போது அவனுக்கு எல்லாமே புரியுது. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த செக்ரட்டரி லேடியும் வரா. உடனே பாத்தீங்கன்னா இவனும் அவளை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிடறான். இங்க பாரு, இதுக்கப்புறம்லாம் இங்க வர வேலை வச்சுக்காத சரியா, நீ பண்ற இந்த கெட்ட வேலைக்கெல்லாம் உனக்கு எங்களால ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி இவனுங்களும் எதிர்த்து பேச இவளுக்கு ஒரு மாதிரி ஆகி போறது, எல்லாம் சேர்ந்து அடிக்க வந்துருவானுங்களோ அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அங்கிருந்து பயந்து ஓடி போயிடுறா. அப்படி போகும்போது வெளியில பாத்தீங்கன்னா நம்ம ஜேமினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிக்கிறத பார்த்து, தம்பி நீங்க எல்லாருமே அந்த ஸ்கூல்ல படிக்கிறவங்க தானே, அந்த பையன் ஹான் கூட அப்படின்னு சொல்லும்போது ஆமா ஆண்டி நாங்க அவங்க கூட தான் படிக்கிறோம், என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ ஏதோ ஒரு பிளான் போடுற மாதிரி தெரியுது. இப்போ அடுத்த நாள் நம்ம கேங்ஸ்டர் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போவான். அப்ப அந்த நேரத்துல எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்ல, ஸ்கூல்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க, அதுல உன்னை பத்தி தப்பா சொல்லியிருக்காங்க, நீ ஏதோ சேக்கியோ அங்க கூட்டிட்டு போயிட்டு அவனை குடிக்க வச்சதா சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கும் பாத்தீங்கன்னா செம ஷாக் ஆயிருது. இது யார் சொன்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம சேக்கியோங்கோட அப்பா திருந்துற மாதிரி தெரியல, அவர் வேணும்னே நம்ம கேங்ஸ்டர் மேல இருக்கக்கூடிய கோவத்தினால அவனை பத்தி தப்பா இந்த மாதிரிலாம் சொல்லி அவனை இந்த ஸ்கூலை விட்டு தூக்க பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஒரு பிரச்சனை பார்த்தாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பிரச்சனை வேற. அது என்னன்னா நம்ம ஜேமினோட ஃப்ரெண்ட்ஸை அந்த செக்ரட்டரி லேடி பார்த்திருப்பாள்ல, அவ என்னன்னா இப்போ நம்ம ஜேமினோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு நம்ம கேங்ஸ்டர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்கா. அவன் வந்துட்டு அவனுங்க எல்லாருமே டார்ச்சர் பண்ணதா சொல்லிட்டு
சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டை பற்றி போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம கேங்ஸ்டர் ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். அடுத்து அந்த செக்ரட்டரி லேடி தான் காட்டுறாங்க. இவ வந்துட்டு அந்த பசங்க மூலமாக போலியான கம்ப்ளைண்ட்டை நம்ம கேங்ஸ்டர் மேலே கொடுத்துருப்பான்ல. ஸோ அதுக்காக இப்போ அந்த பசங்களுக்கு பணமும் கொடுத்துட்டு இருக்கா. அவனுங்களும் பார்த்தீங்கன்னா பணத்து மேலே இருக்கிற ஆசையினால அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷத்தில் இருக்கானுங்க. அவனுங்க பண்ணது தப்புன்னு கூட தெரியாமல். அதுக்கப்புறம் அவன் நம்ம கேங்ஸ்டரை போய் மீட் பண்ணி இந்த மாதிரி இதுக்கப்புறம் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீ ஃபர்ஸ்ட் என்கிட்ட எதிர்த்து பேசினது தப்பு, அதுக்காக தான் உன்னை இந்த அளவுக்கு நான் பாடுபடுத்திட்டு இருக்கேன். பேசாம நான் சொன்னப்பயே நீ வெளிநாட்டுக்கு எங்கேயாவது படிக்க போயிருக்கணும், அது உன்னோட தப்பு. அதுவும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் பாரு, உன்னோட அம்மாவுக்கு நான் நிறைய போதை மாத்திரெல்லாம் கொடுத்து அவளை இன்னும் பைத்தியகாரியாவே மாற்ற போறேன் அப்படின்ற மாதிரி சவால் வேற விடுறா. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம கேங்ஸ்டருக்கு ரொம்பவே கோவம் வருது இந்த செக்ரட்டரி மேல. ஸோ அடுத்த சீன்ல நம்ம சேக்கியோங் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் அவனோட அப்பா சொல்றாங்க, இங்க பாரு உன்னோட கசின் இருக்கான்ல அந்த பேஸ்கெட் பால் பிளேயர், அவன் இதுக்கப்புறம் எப்பயுமே அவன் கூட தான் இருப்பான், நீ அவன் கூடவே போயிட்டு வர சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அனுப்பி விடுறாரு. ஸ்கூலுக்கு போனதுல இருந்து கிளாஸ் ரூமுக்கு போற வரைக்கும் அவனும் பாத்தீங்கன்னா கூடவே இருக்கான். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம சேக்கியோங்க வேற ஒரு கிளாஸ்க்கு மாத்திட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே உடனே ஓடி போயிட்டு நம்ம கேங்ஸ்டர் இருக்கக்கூடிய கிளாஸ்க்கு போறான். ஸோ அவனை பார்த்த உடனே நம்ம கேங்ஸ்டரும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தோட போயிட்டு அப்படியே அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கான், டேய் நீ எப்படா இங்க வந்த அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஷாக்கிங்கோட கேட்கும்போது, டேய் இங்க பாரு நீ இதை பத்தியும் கவலைப்படாத, என்னோட அப்பா உன்னை பத்தி இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல என்னதான் தப்பா சொல்லியிருந்தாலும் சரி அதெல்லாம் நீ கேட்டுக்காத, உன்னை கண்டிப்பா இந்த ஸ்கூல்ல இருந்து அனுப்புறதுக்கு நான் விடவே மாட்டேன். நீ என்ன தப்பு பண்ண நீ இங்கிருந்து போறதுக்கு, கண்டிப்பா உன் மேல போட்டிருக்க அந்த கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்க வைக்கிறேன் பாரு என்னோட அப்பாவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி தைரியமா பேசிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டர் சேக்கியோங் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம ஜேமின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏன்டா அந்த செக்ரட்டரி லேடி பணம் கொடுத்தா என்னை பத்தி என்ன வேணாலும் நீங்க போலீஸ் கிட்ட சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டேய் என்னடா சொல்றீங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுடா அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படின்னா உனக்கு இந்த விஷயத்துல எந்த வித சம்மந்தமும் இல்லையா, உன் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க போல, என்னடா சொல்றீங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கேங்ஸ்டர் அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறமேட்டு நம்ம சேக்கியோங் தான் அப்படியே ஒரு மாதிரி இவனை மிரட்டி பேசிட்டு இருக்கான். இங்க பாரு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவன் மேல ஃபேக்கா சில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல, அதை எல்லாத்தையுமே போய் வாபஸ் வாங்க சொல்ற அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் மிரட்டிட்டு இருக்க. இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டர் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸை தான் மீட் பண்றான், நம்ம ஜேமினோட ஃப்ரெண்ட்ஸை. ஸோ இவங்களை வந்து இப்போ வார்ன் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இங்க பாருங்க நீங்க கண்டிப்பா பணத்துக்காக தான் என் மேல ஃபேக்கா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, நான் தான் உங்களை கொடுமைப்படுத்தினதா நீங்க சொல்லியிருக்கீங்க, பட் ஆக்சுவலா உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, நீங்க எல்லாருமே சேர்ந்து தான் என்ன கொடுமைப்படுத்திருக்கீங்க, அதுக்கான எவிடன்ஸ் கூட ஆன்லைன்ல இப்ப தேடி பார்த்தா கூட கிடைக்கும். இந்த ஸ்கூலோட வெப்சைட்ல நிறைய பேர் என்ன கொடுமைப்படுத்தின அந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கே தெரியும்ல. அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு நான் போலீஸ் கிட்ட கொடுத்தா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா உங்களை தான் போலீஸ் எல்லாருமே தூக்கி உள்ள போடுவாங்க, அதனால தயவு செஞ்சு என் மேல கொடுத்துருக்க கேஸை நீங்க வாபஸ் வாங்கிருங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேங்ஸ்டர் வார்ன் பண்ணிட்டு அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. அட ஆமாடா, நம்ம இவனை போட்டு டார்ச்சர் பண்ண அந்த வீடியோஸ் எல்லாமே எவிடன்ஸா அவனுக்கு இருக்குது, ஆனா நம்ம கிட்ட என்னடா எவிடன்ஸ் இருக்கு, அவனும் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கான் தான், பட் அது எதுவுமே நமக்கு நிரூபிக்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டு நம்ம ஜேமின் கிட்டே ஹெல்ப் கேட்குறாங்க. டேய் நம்மளும் எப்படியாவது நமக்கு ஒரு சேஃப்டிக்கு ஒரு எவிடன்ஸ் கிரியேட் பண்ணணும், அவன் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ண மாதிரி, இல்லைனா அவனுக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்கு நீயும் எங்க கூட வாடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டேய் நீங்க ஏன்டா ஃபர்ஸ்ட் அவனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க போலீஸ் கிட்ட, உங்களுக்குலாம் இது தேவையா, டேய் பணம் கொடுத்தாங்கடா ஒரு லேடி, பணம் கொடுத்தா நீங்க அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சிருவீங்களா, அவங்க அவங்களோட தேவைக்காக நம்மளை யூஸ் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் நம்மளை இந்த மாதிரி ஜெயிலு கோர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அலைய விட்டுருவாங்கடா, அதுவும் இல்லாம ஏன்டா பணம்னு சொல்லி இப்படி அலையிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் பேசும்போது, இங்க பாருடா பணத்தை பத்தி நம்ம ஜேமினி போய் என்ன சொன்னான்னு கேட்டீங்களாடா நீங்க எல்லாரும், டேய் அந்த ஹான் இருக்கான்ல அவன்கிட்ட பணம் கேட்டு அவனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சது நீ தான்டா, இன்னமும் இப்போ எங்க எல்லாருமே குறை சொல்லிட்டு இருக்க, நீ போதுமான பணம் எல்லாமே எடுத்துட்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் கூட உனக்கு இன்னும் அவனோட தேவை இருந்துகிட்டே இருந்துச்சு, அதனால அவன் வீட்டில் இருக்கக்கூடிய ஜுவல்லரிஸ் அது கூட நீ எடுத்துட்டு வர சொன்ன, அதுக்கப்புறமும் நம்ம விட்டோமா அவனை டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தோம், அவனும் எடுத்துட்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னான், ஏன்னா அவன் வீட்டில் எதுவுமே இல்லை, அந்த நேரத்தில் தான் நம்ம அவனை போட்டு கொடுமையா பண்ண ஆரம்பிச்சோம். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, இப்போ பதிலுக்கு அவன் எங்க மேல கேஸ் கொடுத்து அந்த வீடியோ எவிடன்ஸையும் கொண்டு வந்துட்டான்னு வச்சுக்கோயேன், நீயும் தான் எங்க கூட சேர்ந்து மாட்டுவ, ஏன்னா முக்கியமா நீ தான் அவனை கொடுமைப்படுத்தின ஆளு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு அப்பதான் அவன் பண்ண தப்பு எல்லாமே அவனுக்கு தெரியுது. ஸோ அதை நினைச்செல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், நான் எவ்வளவு மோசமானவனா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், சார் இந்த மாதிரி அவங்க வந்து உங்ககிட்ட ஃபேக்கா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார், ஆக்சுவலா அவனுக்கு தான் என்ன கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்காப்பா, இல்லைனா உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்காகவது யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவனும் என்ன சொல்றதுனே தெரியாம முடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவனை கொடுமைப்படுத்தின அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிருப்பாங்க அந்த ஸ்கூல் வெப்சைட்ல, அங்க போயிட்டு அவன் தேடி பார்க்கறான் அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கான்னு சொல்லிட்டு, பட் ஆல்ரெடி அவனுக்கு டெலிட் பண்ணிட்டானுங்க போல. அது மட்டும் இல்லாம ஹெல்ப்புக்காக நம்ம சேக்கியாங்க கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் ஆல்ரெடி அவனோட அப்பா இவன் மேல செம்ம காண்டில் இருக்காரு. ஸோ என்ன பண்றதுன்னே தெரியாம இவன் அப்படியே ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கான். அதுக்கப்புறமேட்டு நம்ம கேங்ஸ்டர் அந்த டாங்ஸுவையும் ஜங்கையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறான். அது என்னன்னா அந்த செக்ரட்டரி இருக்கால, அவ ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டூடெண்ட்டை வச்சு என் மேல ஃபேக்கா சில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, அதை நான் எப்படியாவது சீக்கிரமா சால்வ் பண்ணிடுவேன், ஆனா அவளால என்னோட அம்மாவுக்கு அடுத்து எந்தவித ப்ராப்ளமும் ஏற்பட்டுறக்கூடாது. ஸோ அடுத்து அவ என்ன பண்ணுவா, அவளோட அடுத்த மூவி எல்லாமே நீங்க
நீங்கள் நோட் பண்ணிகிட்டே இருக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது இவனுங்களும் ஓகேன்னு சொல்கிறானுங்க. ஸோ அதுக்கடுத்து இவனுக்கு 2 பேருமே அந்த செக்ரட்டரி லேடியாக வாட்ச் பண்ணிட்டு அவள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டருக்கு ஒரு ஹெட் இருக்கார்ல, அவருக்கு கூட லாஸ்ட்டாக அடிபட்டிருக்கும், வேற ஒரு கேங் வந்து எங்களை அட்டாக் பண்ணிருச்சு, இப்போ வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காரு அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே நம்ம டாங்ஸு சொல்லியிருப்பான்ல. ஸோ இப்போ வந்து அவர் ஓரளவுக்கு நல்லா க்யூர் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம கேங்ஸ்டர் கிட்ட சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பாடி எப்படியோ நம்ம ஹெட் உயிர் பொழைச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷத்தில் இருக்கான். இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டர் ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி கிளம்பும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து நீ ஃப்ரீயா இருந்தீனா என் கூட வெளியே வரியா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறா. ஸோ எதுக்காகனா அவளுக்கு நம்ம கேங்ஸ்டர் பிடிச்சிருக்கு போல, அதனால தான். பட் இருந்தாலும் இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்னால் எனக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்பலான்னு பார்க்கும்போது இன்னொரு பொண்ணு வந்து நீ ஃப்ரீயா இருந்தீனா ஈவினிங் வரியா, நம்ம 2 பேரும் வெளியே சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இல்லை எனக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் மறுபடியும் சொல்றான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு இவனை வெளியே வர கூப்பிட்டால, அந்த பொண்ணு வந்து என்ன கேட்கறானா, ஏய் உனக்கு அந்த பொண்ணு பிடிக்குமா இல்லை என்ன பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கறா. ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் இந்த இடத்துல ஜெலஸா இருக்கு போல. அதுக்கு இவனும் இல்லை நீங்க 2 பேருமே அழகா தான் இருக்கீங்க, பட் அவளுக்கு கொஞ்சம் ஃபேஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு ஒரு மாதிரி அழுகியா வருது. அப்பனா அவ தானே அழகா இருக்கான்னு சொல்ல வர நீ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது, ஐயோ அந்த பொண்ணை தெரியாம நம்ம ஹர்ட் பண்ணிட்டோம் போலயே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம சேக்கியவங்க இருக்கான்ல, அவனை வந்து மறுபடியும் ஸ்கூல்ல அவனோட அப்பா மீட் பண்றாரு. மீட் பண்ணிட்டு செமையா திட்டுறாரு. ஏன்டா உனக்கு எத்தனை டைம்டா சொல்றது, இதுக்காகடா நீ அவன் கூட பழகிட்டு இருக்க, அவன் நல்லவன் கிடையாது, உனக்கு கெடுக்கிறதுக்காகவே அவன் கூட சுத்திட்டு இருக்கான் அவன். அப்பா எனக்கு தெரியும்பா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, டேய் உனக்கு ஒரு மண்ணுமே தெரியாதுடா, உனக்கு என்னடா ஆச்சு ஃபர்ஸ்ட், நீ எப்பயுமே நான் சொல்றது அப்படியே கேப்பியாடா, இப்போ ஏன்டா எதிர்த்து பேசிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டிட்டு இருக்காரு அவனை. இப்போ அடுத்து அந்த ஜேமின் இருக்கான்ல, அவன் வந்து ஒரு மாதிரி மன கஷ்டத்துல இருக்கான். நம்ம தெரியாதனமா அந்த ஹானை வந்து கொடுமைப்படுத்திட்டோமோ, அவன்கிட்ட பணம் இல்லாம கேட்டு நம்ம அந்த மாதிரிலாம் அவனுக்கு கொடுமை பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசுல இப்பதான் நல்ல விதமாவே யோசிக்க ஆரம்பிக்கிறான். இவன் திருந்தன மாதிரி தான் தெரியுது இப்படி யோசிக்கிறதுலாம் பார்க்கும்போது. அப்போன்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்ட் கேங்ல இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து பேசுறான், என்னடா நாளைக்கு சாட்சி சொல்றதுக்காக நீ எங்க கூட வரல, நம்ம கிட்ட சாட்சி சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கணும், அதுக்கு நீயும் வாடா, அப்பதான் நம்ம மாட்டாம இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது என்னமோ பண்ணுங்கடா நான்லாம் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நைட் ஆகுது. நம்ம கேங்ஸ்டரை ஒரு பார்க்ல வந்து மீட் பண்ணிட்டு அப்படியே முட்டிலாம் போட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறா, நான் உன்கிட்ட அந்த மாதிரிலாம் நடந்திருக்க கூடாது தான், எல்லாமே என்னோட தப்பு தான், நான் ஏதோ பைத்தியம் மாதிரி முன்ன நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செம்மையா ஃபீல் பண்ணி கேட்கறான். இதை பார்க்கும்போது நம்ம கேங்ஸ்டருக்கே தெரியுது இவன் ட்ரூவா தான் மன்னிப்பு கேட்கறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி ஓகேடா நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ தப்பு பண்ணியிருந்தாலும் அதை நினைச்சு இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்கற பாத்தியா, அதுக்காகவே நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா உன்னை போட்டு கொடுக்க மாட்டேன்டா, நீ உன்னோட ஸ்டடீஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு சரியா, நல்லபடியா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போ அப்படின்ற மாதிரி நம்ம கேங்ஸ்டர் ஒரு பெரிய மாதிரியே இந்த இடத்துல பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு அவனோட அம்மாவை சேஃபா பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அந்த செக்ரட்டரி லேடி பாத்தீங்கன்னா என்னோட அம்மாவுக்கு ஏதோ போதை மாத்திர மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அதனால தான் இப்போ அவங்க அதை அதிகமாக எடுத்ததுனால உடம்பு கொஞ்சம் ரொம்ப வீக் ஆயிடுச்சு போல. ஸோ அப்படியே இவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கிட்டு இவனும் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டரோட ஹெட் இருக்கான்ல அவனை தான் காட்டுறாங்க. இவன் வந்துட்டு எப்படியோ ஓரளவுக்கு கியூர்லாம் ஆகிட்டு இப்போ வெளியே வந்துட்டான். நம்ம கேங்ஸ்டரை தான் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம ஜங்கும் ஜேமினும் இவர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த சின்ன பையன் ஹான் தான் நம்ம கேங்ஸ்டரோட உண்மையான பையன், சாகிறதுக்கு முன்னாடி அவருக்கு இருந்த ஒரே ஒரு பையன் இவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை கேட்டுட்டு தான் இப்போ வந்து நம்ம கேங்ஸ்டரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து இந்த அம்மாக்காரி வேற கண் முழிச்சிடுறா, யாருங்க நீங்க என்ன இங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லம்மா, இந்த பையன் கிம்மோட பையன் தானே, நீ அவன் கூட அஃபேர்ல இருந்திருக்கியா என்ன, இந்த குழந்தை பெற்ற விஷயத்தெல்லாம் அவன் என்கிட்டயே சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது சார் எனக்கு தெரிஞ்சு நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு கிம்ன்றவர் யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இல்லம்மா நீ தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், நீ நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் வேற அடிக்ட் ஆயிருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால ட்ரக்ஸ் அதிகமாக எடுத்ததுனால உனக்கு நினைவெல்லாம் தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாமல் முடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆக்சுவலாக நம்ம கேங்ஸ்டரை இவங்க பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருக்க மேனேஜ்மெண்ட் நம்ம ஜேமினோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம கேங்ஸ்டரையும் கூப்பிட்டுருக்காங்க. எதுக்காகனா அவன் மேலே கொடுமைப்படுத்தினதா சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அது மட்டும் இல்லாமல் நம்ம சேக்கியாங்கோட அப்பாவும் சேக்கியாங் கிட்ட இந்த கேங்ஸ்டர் கொடுமை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு இந்த மேனேஜ்மெண்ட்ல. ஸோ அதுக்காக நம்ம சேக்கியாங்கும் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கான். எதுக்காகனா நம்ம கேங்ஸ்டருக்கு எதிராக பேசுறதுக்கு கிடையாது, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்காக. பட் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சேக்கியாங்க கூட்டிட்டு போறதுக்காக அவனோட அப்பாவும் இங்கே வந்திருக்காரு. என்னடா என் பேச்ச மாதிரி நீ எல்லாருமே பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போலான்னு பார்க்கும்போது மொதல் தடவை நம்ம சேக்கியாங் பார்த்தீங்கன்னா அவனோட அப்பாவை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்கான். என்னப்பா இப்போ பாரு நீங்க என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கீங்க, இவ்வளோ நாளாக நீங்க சொன்னதான் நான் கேட்டுட்டு இருந்தேன், இதுக்கப்புறமா என்னால் அப்படி இருக்க முடியாது, நான் என்னோட விருப்பப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல அவன் ஓப்பனாக சொல்லிடுறான். அப்போன்னு பார்த்து நம்ம ஜேமின் இருக்கான்ல அவனும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரான். இவனை பார்த்துட்டு நம்ம கேங்ஸ்டருக்கு ஒன்றுமே புரியல, டேய் நீ என்னடா இங்கே இருக்க, எனக்கு எதிராக நீ சாட்சி சொல்ல மாட்டேன்னு தான் சொல்லியிருக்க, இப்போ ஏன் இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, நான் முடிக்க வேண்டிய வேலை ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டோட லேப்டாப் ஒன்று இருக்கும், அதை டக்குன்னு நம்ம கேங்ஸ்டருக்கு தூக்கி போட்டுட்டு அதோட பாஸ்வேர்டை வேற சொல்கிறான். சீக்கிரமா அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க வீடியோ பிளேயர் குள்ள போ, அதில் தான் அவங்க உன்னை கொடுமைப்படுத்தின வீடியோஸ் எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் டக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணி அந்த பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே போட்டு அந்த வீடியோவை
வீடியோவை ப்ளே பண்ணி காட்டும்போது அந்த இடத்துக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்புறம் இன்னும் நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ உண்மை என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்துட்டாங்க. அதனால உண்மையாகவே நம்ம ஜேமின் மேலேயும் அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மேலேயும் தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஜேமின் பார்த்தீங்கன்னா தன்னை தானே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டான், நம்ம ஹீரோ மேலே எந்த வித தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக. ஸோ இதை நினைக்கும் போது நம்ம கேங்ஸ்டருக்கு கொஞ்சம் சேடாக தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜேமினை அரெஸ்ட் பண்ணி அப்படியே அந்த வேனில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அந்த பையன் ஹான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறான். ஸோ அவனோட அந்த உருவம் நம்ம ஜேமினுக்கு மட்டும்தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி தான் அவன் போயிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது இவன் யாரு, ஒருவேளை இதுதான் உண்மையான ஹானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு என்ன மன்னிச்சிடுறா, நான் உங்ககிட்ட அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி உண்மையாகவே மன்னிப்பு கேட்குறான். ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நம்ம கேங்ஸ்டர் அவனோட ஹெட்டை பார்க்க போகிறான். அதாவது உண்மையாக அந்த ஹெட் இருக்கான்ல அவனை. சார் இப்போ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களோட உடம்புலாம் சரியாயிடுச்சுல்ல அப்படின்ற மாதிரி இவன் ரொம்ப பதற்றத்தோடு கேட்கும்போது நல்லா இருக்கும்பா, என்னை பற்றி உன்னோட அப்பா உங்ககிட்ட நிறையவே சொல்லியிருப்பார் போல. ஆமாம் சார், கண்டிப்பாக என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ அதனால அவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம கேங்ஸ்டர் கிட்ட பேசிட்டு அப்படியே அங்கேருந்து போகும்போது நம்ம கேங்ஸ்டரை கட்டி பிடிச்சி அப்படியே அவங்ககிட்ட சில விஷயங்களை சொல்கிறாரு. எனக்கு கீழே எவ்வளோ பேர் வேலை செஞ்சாலும் உன்னோட அப்பா மாதிரி யாருமே எனக்கு வரமாட்டாங்கடா, அவன் அப்படியே ரொம்ப க்ளோஸாக இருந்தான், அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவனை அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகும்போது தான் நம்ம கேங்ஸ்டருக்கே புரியுது, சே என்னோட ஹெட் என்ன எவ்வளோ மிஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஹானோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஃபுல்லாக க்யூர் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸும் சொல்லிடுறாங்க. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க முன்ன மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரிலாம் இல்லாமல் இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிளம்பிட்டு இருக்காங்க வெளியில். ஸோ அப்படி அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம கேங்ஸ்டர் வந்து அவங்கள கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். இங்கே பாருங்க, நீங்கள் இதுக்கப்புறமா உங்களோட ஹஸ்பண்டை நம்பிட்டே இருக்காதீங்க, ஏன்னா அவர் நீங்கள் இருக்கிறதே சுத்தமாக கண்டுக்கல. உங்களுக்குன்னு ஒரு வீடு, உங்களுக்காக வேலை பார்க்கறதுக்கு சில ஆட்கள், இந்த மாதிரிலாம் கொடுத்தா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தமா? அடிக்கடி வந்து உங்களை பார்க்கணும், நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர்லாம் உங்களை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் அவரையே டிபெண்ட் பண்ணி இல்லாமல் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் நல்லபடியாக வாழ கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி பேசுகிறான். இது அவளுக்கும் கொஞ்சம் நல்லா சரின்னு படுது. இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டர் ஒரு பையனோட உடம்புக்குள்ள இருக்கான்ல, அவனோட அப்பா கூட ஒரு பெரிய கம்பெனிக்கு சேர்மேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அவன் பார்த்தீங்கன்னா இப்போ கொரியாவுக்கு வரான். ஏன்னா ரொம்ப நாளாக வெளிநாட்டில் தான் அவன் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ அவன் இந்த மாதிரி கொரியாவுக்கு வர விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம செக்ரட்டரி லேடி இருக்காள்ல, அவள் அப்படி இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறா. ஏன்னா அவள் நிறைய கெட்ட காரியங்கள்லாம் பண்ணியிருப்பாள்ல இந்த பையன் ஹானுக்கும் அப்புறம் அவனோட அம்மாவுக்கும். ஸோ அந்த விஷயம்லாம் இப்போ அவருக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை சாகடிச்சிருவாரு, அதனால அதுக்கு முன்னாடி இங்கிருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஃப்ளைட்டில் ஏறி கிளம்புறதுக்காக. ஸோ அப்போன்னு பார்த்து நம்ம கேங்ஸ்டர் அங்கே வந்து அவளை பிடிச்சிட்டான். பிடிச்சதுக்கப்புறம் சேர்மேன் கூட ஒரு மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு அவளையும் சைடில் நிற்க வச்சு திட்டிகிட்டு இருப்பான். நீங்கள் இந்த இடத்துல இல்லாத நேரத்தில் இவ என்னென்னலாம் பண்ண தெரியுமா, என்னையும் என்னோட அம்மாவையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். அதெல்லாம் கேட்டுட்டு அவரும் பார்த்தீங்கன்னா செமையாக கோவப்படுறாரு. உடனே இவ்வளோ அப்படியே மன்னிச்சிருங்க, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கும்போது, மன்னிக்கிறதா, நீ எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்க தெரியுமா, எனக்கு தெரியாமல் நீ எவ்வளோ விஷயத்த பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தில் பேசிட்டு இருக்கும்போது உடனே பார்த்தீங்கன்னா இவ நம்ம கேங்ஸ்டர் கிட்டே வந்து மன்னிப்பு கேட்குறா. டே நான் மன்னிச்சிடுறா, நான் இதெல்லாம் தெரியாமல் தானே பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம கேங்ஸ்டரும் அவளை மன்னிக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இவ அவளோட மனசை தொட்டு உண்மையெல்லாம் மன்னிப்பு கேட்க கிடையாது, சும்மா கடமைக்குன்னு மன்னிப்பு கேட்குறா. அதனால தான் நம்ம கேங்ஸ்டர் மன்னிக்கல. அதுக்கப்புறமேட்டு தண்ணியெல்லாம் தூக்கி தலையில் ஊற்றி விடுறான். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம சேர்மேனே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாரு. டேய் நீ என்னோட பையனா, இது வரைக்கும் நீ இந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை, உனக்குள்ள இவ்வளோ பெரிய ஆட்டிடியூட் இவ்வளோ ஒரு கட்ஸ் இருக்குது அப்படின்றதே எனக்கு இப்போ தான் தெரியுது. இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுடா, என்னோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே நீ கரெக்டாக பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு நான் என்னோட கம்பெனியில் உனக்கு ஒரு பெரிய போஸ்டிங்கை போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் யாருக்கையா வேணும், உன் பேரு பணம் புகழ் இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு நீ ஒரு நல்ல அப்பனா நடந்துக்கிட்டா மட்டும் போதும், அப்பப்போ வந்து என்னை கவனிச்சு என்னை பார்த்துக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும், மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் இந்த பையன் ஹானோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா வெளியே தனியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம கேங்ஸ்டருக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. டே நீ சொன்னது உண்மைதான்டா, நான் இதுக்கப்புறமும் உன்னோட அப்பாவே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, ஏன்னா அவர் என்னை கண்டுக்க மாட்டாரு. ஸோ என்னோட பேஷன் என்ன, எனக்குள்ளே இருக்க திறமை என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆக்டராக தான் இருந்தேன், அதே மறுபடியும் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நல்ல டெசிஷன்மா, நீங்கள் இதே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவனும் சொல்கிறான். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அந்த ஹானுன்ற பையனோட ஆவி இருக்குல்ல, அதுவும் பக்கமாக இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்திருக்கும். இவன் பண்ண எல்லா விஷயத்தையுமே பார்த்துருக்கோம். ஸோ அதனால இப்போ நம்ம கேங்ஸ்டர் கிட்ட வந்து அவன் தனியாக பேசிட்டு இருக்கான். எனக்கு இப்போ என்ன சொல்றதுன்னே தெரியல, ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்னோட பாடியில் இருக்கும்போது நீங்கள் எதையுமே மாற்ற முடியாது, தயவு செஞ்சு என்னோட பாடியை விட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டீங்க, என்னோட அம்மாவையும் நல்லா பார்த்துக்கிட்டீங்க, ஸ்கூல்லையும் என்ன நல்லபடியாக காப்பாற்றிட்டீங்க, இப்போ இதுக்கப்புறம் நான் என்னோட பாடியில் மறுபடியும் வந்தாலும் உங்களை நான் ரொம்பவே மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இந்த பாடியில் யாரோ ஒருத்தங்க மட்டும் தானே உயிரோடு இருக்க முடியும், அது ஒன்று நம்ம கேங்ஸ்டராக இருக்க முடியும், இல்லைனா இந்த ஹானுன்ற பையனாக இருக்க முடியும். ஸோ அதை நினச்சி ரெண்டு பேருமே கொஞ்சம் சேடாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டர் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஒரு பொண்ணு இவர்கிட்ட அழகை பற்றி கேட்டுட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஓடி இருக்கும்ல, நீங்கள் என்ன நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து சாரி கேட்டுட்டு இருக்காரு. நீ அழகா தாண்டி இருக்க, நான் சும்மா ஏதோ முன்ன தெரியாமல் சொல்லிட்டேன், அதை வந்து நீ தப்பாக எடுத்துகிட்டு போயிட்ட அப்படின்ற மாதிரி
மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்கெட் பால் பிளேயர் இருக்கான்ல, அவன் வந்துட்டு நம்ம கேங்ஸ்டர் கிட்ட மன்னிப்பு கேட்குறான். என்னை மன்னிச்சிருங்க, உனக்கும் நான் சேக்கியாங்க்கும் நிறைய தப்பு பண்ணிட்டேன்டா. நான் அடிக்கடி சேக்கியாங்கோட அப்பா கிட்ட போயிட்டு நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருந்திருக்க கூடாது. அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றது எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு. என்னை மன்னிச்சிருங்க, நான் கண்டிப்பாக இதுக்கப்புறமும் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டேன். அவர் ஒரு சைக்கோவாக இருப்பார் போல. நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக இருங்க, இதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவன் மன்னிப்பு கேட்கும்போது நம்ம கேங்ஸ்டரும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மன்னிச்சிடுறாரு. ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டர் கிட்ட அடிக்கடி ஒரு பொண்ணு மீட் பண்ணி பேசிட்டே இருப்பா. அந்த பொண்ணு இப்போ பொசுக்குன்னு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு இன்னும் ஒரு 2 days டைம் வேணும், நான் அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹான்ன்ற பையனோட ஆவி இருக்குல்ல, அவன் கூட வந்து பேசிட்டு இருக்கான் நம்ம கேங்ஸ்டர். டேய், ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணியிருக்கா, நான் அந்த பொண்ணுகிட்ட 2 days டைம் கேட்டிருக்கேன். ஏன்னா நீ இன்னும் 2 நாளில் என்னோட உடம்புக்குள்ள வந்துருவேன்னு சொன்னல, அதனால தான் நான் 2 days டைம் கேட்டிருக்கேன். ஸோ உனக்கு என்ன விருப்பமோ அதை வந்து நீ பண்ணு, உனக்கு பிடிச்சிருந்தாலும் நீ அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிக்கோ, இல்லைனாலும் வேணான்னு சொல்லிடு. ஏன்னா இது உன்னோட வாழ்க்கை, அதனால தான் நான் எதுவுமே சொல்லாமல் டைம் கேட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம சேக்கியாங்க அவனோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கான். அது என்னன்னா இவன் வந்து பார்ட் டைம் ஜாபாக பண்ண போகிறான் போல ஏதோ ஒன்று. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவனோட அப்பாவும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இவன் வந்து அதெல்லாம் கேட்காம எதிர்த்து பேசிட்டு இருக்கான். இங்கே பாருங்க, எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் தப்பெல்லாம் பண்ண கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறத நான் எதுக்காக கேட்கணும், எனக்கு பிடிச்சதை நான் பண்ண தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி இவன் வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இப்போ நம்ம சேக்கியோங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ கொஞ்சம் அவனோட அப்பாவை எதிர்த்துலாம் நல்லா பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் பார்ட் டைம் ஜாப்ல இருக்கும்போது அந்த பேஸ்கெட் பால் பிளேயர் இருக்கான்ல, அதான் அவன் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன். ஸோ அவன் வந்து இப்போ இவங்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறான். என்னை மன்னிச்சிடுறா, நான் அந்த மாதிரிலாம் உங்கள் 2 பேர்ட்டையும் நடந்திருக்க கூடாது, உங்களை பற்றின விஷயத்த அவனோட அப்பா கிட்ட போய் நான் சொன்னது தப்பு தான், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லும்போது அவனும் பார்த்தீங்கன்னா மன்னிச்சிட்டான். அப்புறம் அதுக்கடுத்து நம்ம கேங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா சேக்கியோங்க கூட்டிக்கிட்டு அவனோட சமாதிக்கு போகிறான். ஸோ இந்த இடத்துல நம்ம கேங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே சொல்கிறான். நான் இத்தனை நாளாக உங்ககிட்ட எந்த விஷயத்தையுமே சொல்லல, அதுவும் இல்லாமல் நீ ஸ்டார்டிங்ல இருந்து என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டுட்டே இருந்தல, உண்மையை சொல்லு, நீ நிஜமாவே ஹான் தானா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆக்சுவலாக ஹான் கிடையாது, இதோ இந்த சமாதியில் இருக்கான்ல அவன் தான் நான். ஸோ நான் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர், பட் இருந்தாலும் எதிர்பார்க்காத வகையில் அன்னைக்கு இந்த ஹான் தற்கொலை பண்ணிக்க போகும்போது அவனை காப்பாற்ற போயிட்டு நான் இறந்து போயிட்டேன். அதுவும் நல்லதுக்கு தான், ஏன்னா அதனால தானே வளர வேண்டிய இந்த பையனோட வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடுக்க முடிஞ்சிச்சு. நாளைக்கே மறுபடியும் ஹானுக்கு அவனோட உடம்பு கிடைச்சிரும், அதாவது அவனோட ஆவி மறுபடியும் இந்த உடம்புக்குள்ளேயே வந்துடும், அதுக்கப்புறம் நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஹானுன்ற பையனோட ஆவி இருக்கும். ஸோ இப்போ அந்த பையனோட ஆவி பார்த்தீங்கன்னா நம்ம சேக்கியாங்குக்கும் தெரியுது. அப்படியே ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிட்டு அழுகிறான். என்னை மன்னிச்சிடுறா, என்னால் தானே நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்த, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாரி கேட்டுட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹானோட ஆவியும் நம்ம சேக்கியாவும் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு அந்த ஹான் பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேக்கியாவோட வீட்டுக்கு தானே வந்துட்டு போயிருப்பான். ஆக்சுவலாக அன்னைக்கு அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹான்ன்ற பையனை ஜேமின் அப்புறம் அவனோட ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா புள்ளி பண்ணியிருப்பாங்கல்ல, அதுல இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்காக நம்ம சேக்கியாங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருப்பான். டே, உன்னோட அப்பா ஒரு வக்கீல் தானே, தயவு செஞ்சு எனக்காக வந்து அவரை பேச சொல்றா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். பட் இவன் தான் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா நம்ம சேக்கியாங்க அவனோட அப்பாவுக்கு செமையா பயப்படுவான்ல, இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன் கூட நீ ஏன்டா பழகுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் திட்டிருப்பாரு இவன் அதை போய் சொல்லியிருந்தாலும். ஸோ அதனால தான் அந்த ஹான்ன்ற பையன் எவ்வளோ கேட்டும் நம்ம சேக்கியாங்க பார்த்தீங்கன்னா இல்லை முடியாது, என்னோட அப்பாவெல்லாம் நான் ஹெல்ப்புக்கு கூப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி விடாப்படியாக சொல்லியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஹானும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணியிருப்பான். அதுக்கப்புறத்துல இருந்து தான் நம்ம சேக்கியாங்க ஒரு மாதிரி கில்ட்டான ஃபீலாக இருந்திருப்பான். ஸோ அன்னைக்கு நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாமல் விட்டதுனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனையும் தேவையில்லாமல் அந்த கேங்ஸ்டர் வேற இப்போ இறந்து இவனோட உடம்புக்குள்ளலாம் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். இதை வந்து அந்த ஹானும் புரிஞ்சுக்கிறான். பரவாயில்ல விட்றா, உன்னோட அப்பா அந்த மாதிரி இருந்தா நீ மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இந்த சேம் டைம்ல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டர் அந்த டாங்ஸோ இருக்கான்ல அவன் கூட உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா அந்த டாங்ஸோவுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு உண்மையாவே இந்த பையன் நம்ம பாஸ் கிம்மோட பையன்லாம் கிடையாது, இவன் தான் நம்ம பாஸே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே குடிச்சிட்டு இருக்கான். ஏன் பாஸ் ஃபர்ஸ்டே நீங்க இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே கேட்கும்போது நான் சொல்லியிருந்தாலும் நீங்க நம்பி இருக்க மாட்டீங்கடா, ஆனா பாஸ் இன்னொரு ஜென்மம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா மறுபடியும் நான் உங்களுக்கு கீழே வேலை செய்யணும் பாஸ், எனக்கு அதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செம்மையா அழுதுகிட்டு இருக்கான். ஆனா அந்த ஜங்கு இது எதையுமே கேட்காம அப்படியே ஒரு பக்கம் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ அடுத்து அந்த சமாதி கிட்ட தான் நம்ம கேங்ஸ்டர் அப்புறம் அந்த ஹானோட ஆவியும் இருப்பாங்க. ஸோ இப்போ அடுத்த நாள் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போர்ட்டல் ஓப்பன் ஆகுது, அதாவது சொர்க்கத்துக்கு போகக்கூடிய போர்ட்டல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேங்ஸ்டர் தான் போகணும். பட் அவன் போகிறதுக்கு முன்னாடி அந்த பையன் உள்ள போறேன் அப்படின்னு சொல்றான். ஏன்டா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல சார், எனக்குன்னு பெரிய ஆசைகள் எதுவுமே எனக்கு இருந்தது கிடையாது, அப்படி இருந்த ஆசைகள் எதுவுமே நடக்காது அப்படின்னு நினச்சிதான் நான் தற்கொலையே பண்ணேன். ஆனா இப்போ அந்த ஆசைகள் எல்லாத்தையுமே நீங்க நிறைவேற்றிட்டீங்க. ஸோ என்னோட பாடியில நான் இருக்கிறத விட நீங்க தான் அதுக்கு கரெக்டா இருப்பீங்க. அதுவும் இல்லாம நான் எடுத்த ஒரு முட்டாள்தனமான முடிவுனால தானே நீங்க இருந்தீங்க, அதனால என்னோட இடத்துல நீங்க இருக்கிறது தான் கரெக்ட், நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஸோ கிட்டத்தட்ட நம்ம கேங்ஸ்டருக்கு இது ஒரு செகண்ட் லைஃப் மாதிரி. அவன் வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த பையனோட உடம்புல கடைசி
வரைக்கும் வாழ போகிறான். ஸோ அதனால அவனோட லைஃப்பை ரொம்பவே ஹாப்பியாக வாழ ஆரம்பிக்கிறான். மறுபடியும் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு அவனும் நம்ம சேக்கியாங்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோடையே இதை முடிக்கிறாங்க. நல்ல வேலை, நான் கூட நம்ம கேங்ஸ்டர் போயிடுவானோ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி வருத்தத்தில் இருந்தேன். ஏன்னா அவன் எந்தவித தப்புமே பண்ண கிடையாது, உண்மையாகவே ரொம்ப நல்லவன். ஸோ இதோட இந்த ட்ராமா முடியுது. இதுக்கு சீசன் 2 இருக்கிற மாதிரி தெரியல. வந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ மறுபடியும் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்க்குறேன். தேங்க்யூ.